தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார், அருளிச் செயலை அறிவாரார், அருள் பெற்ற நாகமணி முதலாம் நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு. இது மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்தினமாலை பாசுரம். தெருளுத்த ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பகவானாலே அருளப்பட்ட நல்லறிவை உடையவர்கள், தெளிவான அறிவை பெற்றவர்கள். அவர்களுடைய பெருமைகளை நம்மாலே பேச முடியுமானால் ஒருபோதும் பேசி தலை கட்ட முடியாது. அவர்களுடைய அருளிச் செயல்களின் ஏற்றங்களை, 4000 திவ்ய பிரபந்தங்களின் மகிமைகளை நம்மால பேச முடியுமானால் அதுவும் நம்மாலே ஆகக்கூடிய காரியம் அன்று. பகவான் வீதியிலே புறப்பாடு கண்டருளுகிறார்னால் வடமொழி வேதம் பெருமானை பின்தொடர்ந்தபடி அவருக்கு பின்னால் வரும். என்ன வேதங்கள் பகவானை தேடுகின்றனவா? பகவான வேதங்கள் தேடுகின்றன. பகவான் திவ்ய பிரபந்தங்களை தேடிட்டு போவார். என திவ்ய பிரபந்தம் அறிந்தவர்கள் பரமாத்மாவை கையிலங்கு நெல்லிக்கனியாக பெற்றவர்கள். வேதங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி உங்களுடைய மதி நுட்பத்தாலே நல்லறிவு உங்களுக்கு வாய்க்க பெற்றிருந்தால் மட்டுமே நீங்கள் வேதங்களை விசாரித்து பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா சாதாரணமாக சாஸ்திரங்கள் என்ன செய்யும்னால் நமக்கு ஏற்கனவே இருக்கிற குழப்பங்களை இன்னமும் பன்மடங்காக ஆக்கிவிடும். ஆனால் திவ்ய பிரபந்தங்கள்னால் நறுக்கு தெரித்தார் போலே இன்னான் பரமாத்மாங்கிறத நமக்கு எடுத்து சொல்லும். இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எப்பெருமான் உன்னை, இனியறிந்தேன் காரணன்னி கர்த்தவனி கற்பவனி நற்கிரிசை நாரணன்னி நன்கறிந்தேன் நான் பாடுறார் திருமழிசை ஆழ்வார். அப்போ நமக்கு தெள்ளத் தெளிவாக பரமாத்ம ஞானம் உண்டாக வேண்டும்னு சொன்னால் அருளிச் செயல்களை விட்டால் வேறு கதி கிடையாது. அதனால் அருளிச் செயல்களுடைய பெருமைகளை மகிமைகளை ஒருபோதும் நம்மாலே முழுக்க சொல்லி முடிக்க முடியாது. அதற்கு மேலே அருள் பெற்ற நாதமுனி முதலாம் நம் தேசிகரை அல்லால். தேசிககாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னால் திசை காட்டுபவர். சரியான திசையை நமக்கு எவர் காட்டுகிறாரோ அவரே தேசிகர். இப்போ சாதாரணமாக தேசிகர்னு சொன்னாலே நமக்கெல்லாம் வேதாந்த தேசிகன்தான் நினைவிற்கு வருவார். ஆனால் இந்த பாட்டில் அவரை பற்றி சொல்லப்படலை. ஆச்சாரியர், குரு, தேசிகன் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அப்போ இங்கே நம் தேசிகரை அல்லால்னு சொன்னது நம்முடைய ஆச்சாரியர்களை அல்லால். நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னால் அவர்களுக்கு ஆழ்வார்களுடைய ஏத்தங்கள் தெரியும், அவர்களுக்கு திவ்ய பிரபந்தங்களினுடைய மகத்துவம் தெரியும். அருள் பெற்ற நாதமுனி முதலான ஆச்சாரியர்கள் அவர்களே ஆழ்வார்களுடையவும் திவ்ய பிரபந்தங்களினுடையவும் மகிமைகளை நன்கு அறிந்தவர்கள். இந்த பாட்டிலே நாதமுனிகளை பற்றி சொல்லும்போது அருள் பெற்ற நாதமுனிங்கிறார். நம்மாழ்வாருக்கு பகவான் மயர்வர மதிநலம் அருளினான், சந்தேகமில்லாத ஞானத்தை கொடுத்தான். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு மயர்வர மதிநலம் அருளினார், சந்தேகமில்லாத ஞானத்தை கொடுத்தார். நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். 12000 முறை கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தம் அதை நாதமுனிகள் அனுசந்தித்தார். நம்மாழ்வார் எதிரிலே வந்து விட்டார். நம்மை எதற்காக நினைத்தீர், ஏன் அழைத்தீர் அப்படின்னு கேட்டார். நீர் பாடிய 1000 பாசுரங்கள் வேண்டும், அதுக்குத்தான் இத்தனை சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். கடைசியில் இங்கு வந்த பிற்பாடு கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற 11 பாசுரங்களை கற்றேன். அந்த 11 பாசுரங்களை 12000 முறைகள் அனுசந்தித்தேன். இதோ நேரிலே தேவரீர் எழுந்தருளி விட்டது. நீர் தான் அந்த 1000 பாசுரங்களை குழலின் மலிய சொன்ன ஒரு 1000ன்னு பாடியிருக்கிறே, அதை நமக்கு தர வேண்டும்.
உடனே ஆழ்வார் என்ன சொன்னார்? அது மட்டுமன்று, மற்ற ஆழ்வார்கள் பாடியிருக்கிற பிரபந்தங்களையும் உமக்கு தருகிறோம், 4000 திவ்ய பிரபந்தங்களையும் தருகிறோம் என்று 4000 பாசுரங்களையும் அனுகிரகித்தார். ஏதோ 4000 பாட்டுகளை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அந்த பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்கள், தாற்பயாம்சங்கள், சுவாபதேசங்கள், உள்ளுரை பொருள்னுவா. எப்பவுமே அந்த உள்ளுரை பொருள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா திருப்பாவையில் 30 பாசுரங்களுக்கு நீங்கள் 15 நிமிடங்களுக்குள்ளாக அர்த்தங்களை சொல்லிவிட முடியும். ஆனால் ஒரு பாசுரத்துக்கு 2-2.5 மணி காலம் எடுத்துக்கொண்டு 30 நாள்கள் தனுர்மாசம், திருப்பாவை, மார்கழி மாதம் நாம் அனுபவிக்கிறோமே. அப்படின்னா உள்ளுர பொருள்கள் எல்லாம் நிறைய உண்டுன்னு அர்த்தம். மேலெழுந்த வாரியாக பார்த்தா ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனால் உள்ளுரை பொருள் அது ரொம்ப ககனமானது, ரொம்ப ஆழமானது. அதை தெரிஞ்சு கொள்வதிலே நமக்கு நாட்டம் இருக்க வேண்டும். அதனால் பாசுரங்களுடைய சுவாபதேசார்த்தம் இதெல்லாத்தையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அருள் செய்தார். இது மொத்தத்தையும் எடுத்து சொன்னார். ரகசிய திரயங்களை பற்றின ஞானங்களையும் கொடுத்தார். இப்படி சகல விதமான அர்த்தங்களையும் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் நல்கினார். நாதமுனிகள் மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான்கிறவர்களுடைய துணை கொண்டு சம்பிரதாயத்தை நன்கு வளர்த்தார். இன்னைக்கு அரையர் சேவைன்னு சுப்பிரசித்தமாக பார்க்கிறோம் இல்லையா? அந்த அரையர் சேவைகளுக்கு வித்திட்டவர்கள்னு சொன்னால் மேலையகத்தாழ்வான், கீழையகத்தாழ்வான், அவ்விருவரைத்தான் நாம் சுட்டி காட்ட வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் இந்த அரையர் சேவையை ஏற்பாடு பண்ணி இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழையும் வளர்த்த பெருமைக்கு உரியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். நமஹா அத்புத அக்லிஷ்ட அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. ஆள வந்தால் ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடுறார் நாதமுனிகள். அவர் எப்படிப்பட்டவர்னா, இப்படிப்பட்டவர்னு நம்ம மனசினால நம்ம நினைக்க முடியாத வைபவம் பெற்றவர். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டுட்டா ஆள வந்தார் என்ன சொல்கிறார்? நாதமுனிகளை பற்றி சொல்லுங்களேன்னு கேட்டேன். அவரை பற்றி சொல்லவே முடியாது, அதுதான் அவர் பெருமைன்னார். அவர் பெருமை என்னன்னா, சொல்லவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா அவரை பற்றி சொல்லிட்டேன்னு அர்த்தம். புரியுதுதான் உங்களுக்கு? அவரை பற்றி சொல்லவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த சுவாமி அவரை பற்றி நன்னா சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அவரை பற்றி சொல்லவே முடியாதுன்னு சொன்னார். சொல்லவே முடியாதுன்னு சொன்னார்னா சொல்லிட்டார்னு எப்படி கொள்வது? சுவாமி அவரை பற்றி சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறது தான் அவரை பற்றி சொல்கிறது. சொல்லிட்டா ஒரு அளவு தான் சொல்ல முடியும். இல்லை அந்த சப்ஜெக்டையே தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? தொட்டால் முடியாது, தொட்டு மாளாது, சொல்லி முடிக்க முடியாது. அத்தனை பெருமை. நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே. அப்படி என்ன சுவாமி அவர்கிட்ட இருக்குன்னா, அவரை போல ஒரு ஞானியை பார்க்க முடியாது, அவரை போல ஒரு பக்திமான பார்க்க முடியாது, அவரை போல ஒரு வைராக்கியசீலரை பார்க்க முடியாது. இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானம், பக்தி, வைராக்கியம்னு சொல்லுவார்கள். ஒருத்தர் கேட்டார், 3 முக்கியம் நேர், ஒன்று கூட இருக்கிறதா தெரியல எலும்புகிட்ட. 3ல் ஒன்றாவது இருக்க வேண்டாமன்னா இருந்தால் நல்லா தான் இருக்கும். இருக்கணும்னு ஆசைப்படணும். நாம் ஆசைப்பட்டால் ஒன்றொன்னா வந்து சேர்ந்து விடும். ஒன்று வந்தால் மீதி 2 பின்னோட வந்துடும். ஆனால் நாம் எதையுமே வரவிடக்கூடாதுங்கிறதுல முடிவாக இருந்துட்டோம்னால் எதுவும் வாராது. அதனாலே ஞானபக்தி வைராக்கியங்கள் ரொம்ப முக்கியம். நாதமுனிகளிடத்தில் ஞானபக்தி வைராக்கியங்களுக்கு குறைவே கிடையாது. சரி, அந்த ஞானபக்தி வைராக்கியங்களை அவர் ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதித்தாரானால் ஆளவந்தார் சொல்கிறார், அதெல்லாம் அவர் ஒரு கஷ்டமும் படலை. அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே. நாதமுனிகளை பார்த்தா எப்படி இருக்காருன்னா, ஞானம், பக்தி, வைராக்கியம் இவைகளெல்லாம் ஓருரு கொண்டார போலே இருக்கிறார். பெரிய குவியல் ஆட்டம் இருக்காராம். ராசின்னு சொன்னால் ஒரு குவியல்னு அர்த்தம். ஒரு குவியல் ஆட்டம் இருக்கார். பொற்குவியல் அப்படிங்கிறோம் இல்லையா? நெற்குவியல், பொற்குவியல். அதை போல ஞானபக்தி வைராக்கியங்களாகிற குவியல். அந்த குவியலை எங்கே பார்க்கணும்னா நாதமுனிகளைத்தான் சேவிக்க வேண்டும். நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. எம்பெருமானிடத்திலே அன்பு கொண்டிருக்கிறார். காதல் கடலின் மிக பெரிதாலுங்கிறா போலே அந்த அன்புங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு சமுத்திரத்தை போல இருக்கு. இத்தனை ஏற்றம் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உண்டு. அந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேனை முதன்மையார், நம்மாழ்வார், அதற்கு பிற்பாடு ஸ்ரீமன் நாதமுனிகளை நாம் ஆச்சாரியராக கொண்டிருக்கிறோம். வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக சொல்கிறார், யோக சாட்சா்காரத்தாலே, தம்முடைய யோகத்தினுடைய மகிமையினாலே, நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தாலே, நம்மாழ்வார் காலத்திற்கு பிற்பட்டவராக இருந்து வைத்தும் ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வாரை சந்திக்க பெற்றார். அவரிடமிருந்து உபதேசங்களை பெற்றார். அதனால சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையிலே நாதமுனிகள் நம்மாழ்வாருக்கு பிற்பாடு ஆச்சாரியர் ஆகிறார். இது ஒரு கிரமம். இன்னொரு கிரமம் சொன்னார்,
நம்மாழ்வாரை பற்றி மதுரகவி ஆழ்வார் 11 பாசுரங்கள் கண்ணிலும் சிறுத்தாம்பு பாடியிருக்காரா? அந்த 11 பாசுரங்கள் மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே வந்தவரான ஸ்ரீ பராங்குஷதாசரிடத்துல வந்து சேர்ந்ததா? அந்த ஸ்ரீ பராங்குஷதாசர் நாதமுனிகளுக்கு அந்த 11 பாசுரங்களை சொல்லி வைத்தாரா? நீங்கள் ஆமான்னு சொல்லணும். அவர் தானே சொல்லி வைத்தார். அப்புறம் அந்த 11 பாசுரங்களை 12,000 முறைகள் நாதமுனிகள் அனுசந்தித்தாரா? இந்த கிரமத்தாலும் நம்மாழ்வாருக்கு நாதமுனிகள் சீடராகிறார். இப்போ 2 சொல்லிட்டேன். யோகத்தாலே, யோக சாட்சா்காரத்தாலே, நம்மாழ்வாருடைய நிருகேதுக கிருபையினாலே நம்மாழ்வாரை காணப்பெற்று அவரிடத்திலே சகலார்த்தங்களையும் நாதமுனிகள் கிரகித்தார். அதனால நம்மாழ்வாருக்கு பிற்பாடு ஆச்சாரிய பரம்பரையிலே நாதமுனிகள் இடம்பெறுகிறார். இது ஒரு கருத்து. 2மே சரிதான். இது சரியா அது சரியாங்கிற குழப்பமே வேண்டாம். 2வது என்ன சொன்னா, நம்மாழ்வார் அவர் சீடர் மதுரகவிகள், அவர் பாடிய கண்ணினும் சிறுத்தாம்பு, அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு ஸ்ரீ பராங்குஷதாசர் சொல்லி வைத்தார். அந்த பராங்குஷதாசர் மூலமாக நாதமுனிகள் கண்ணினும் சிறுத்தாம்பை அதிகரித்தார். அதை 12,000 முறை சொன்னார். நம்மாழ்வார் வந்தார், அனுகிரகித்தார். இந்த கிரமத்தாலும் நம்மாழ்வாருக்கு நேரடி சீடராகிறார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளிடத்திலே கணக்கில்லாத சீடர்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஸ்ரீ புண்டரீகாட்சரங்கிற உய்யக்கொண்டார். அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். திருநாமமே என்ன அழகாக இருப்பது, உய்யக்கொண்டார்னு திருநாமம். ஸ்ரீ புண்டரீகாட்சர் செந்தாமரை கண்ணர்னு சொல்ல வேண்டும். அவரை சேவிக்கணும்னா அவருடைய அவதார ஸ்தலம் திருவள்ளரைக்கு போனால் சேவை சொல்லலாம். ஸ்ரீ புண்டரீகாட்சர் உய்யக்கொண்டார்னு விசேஷமான திருநாமம். அவருக்கே அந்த திருநாமம் ஏற்பட்டது. உய்யக்கொண்டாருங்கிற பெயர் எதனாலே ஏற்பட்டதுனால் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் யோக ரகசியத்திலே சிறந்தவர்னு நேற்றைக்கே விண்ணப்பித்திருந்தேன். அஷ்டாங்க யோகம் எல்லாம் அவருக்கு தெரியும். அது மட்டுமன்று, அவர் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண அமர்ந்து விட்டார்னு சொன்னால் இருக்கிற வேலை ஜோலி எல்லாம் விட்டுட்டு பகவான் அவர் எதிரில் வந்துருவார். அவர் எதிரிலே உட்கார்ந்து கொண்டு அடியனுக்கு எதிரில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறா போலே, உங்களுக்கு எதிரில் அடியன் உட்கார்ந்திருக்கிறா போலே பகவான் சிவன் நாதமுனிகளுக்கு எதிரிலே வந்து அமர்ந்து விடுவார். இவர் அவன் அனுபவிச்சென்றிருப்பார், அவர் இவர் அனுபவிச்சென்றிருப்பார். இந்த அனுபவம் நடக்கும். இது எத்தனை பெரிய திறமைன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் வசப்படாது. இப்போ நாம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சில அன்பர்கள் ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக இருப்பார். ஒரு புறப்பாடு சேவிச்சுட்டு வந்தான்னா, பகவான் இன்னைக்கு என்ன கிரீட்டம் சாற்றி கொண்டிருந்தான், என்னென்ன பெருமான அணிகலன்கள் அவன் சார்த்தி கொண்டிருந்தான், திருவாபரணங்கள் என்னென்ன அவனுடைய திருமேனியிலே பூட்டப்பட்டிருக்கின்றன, என்ன நிறத்தில் வஸ்திரம் சாத்திட்டு இருந்தான், அது சாதாரண பருத்தி ஆடையா இல்லை பட்டாடையா, அதில் சரிகை எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் ஒரு கணத்தில் நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு வந்துடுவான். நாம் எல்லாம் நின்று 1/2 மணி நேரம் சேவிச்சுட்டு வந்தாலும் வெளியில் வந்த உடனே கேட்டால் பெருமாள் பட்டாடை உடுத்திட்டு இருந்தாரா பருத்தி ஆடை உடுத்திட்டு இருந்தாரான்னா, அவர் ஆடை உடுத்திட்டு இருந்தாருங்கிற அளவில் ஞாபகம் இருக்குது. அது என்ன நிறம், எப்படி சாற்றி கொண்டிருந்தார், இது எதுவுமே நினைவிலே இல்லை. ஆனால் இன்னைக்கும் சில அன்பர்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு இந்த உற்சவம்னு அவர்கிட்ட சொல்லிட்டா போகிறோம். நாளைக்கு பெருமாள் என்னென்ன சாத்தி கொண்டு வருவார், எப்படி வருவார், ஏதாக வருவார், மொத்தத்தையும் சொல்லிடுவார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு அது மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே. நமக்கு இந்த அளவுக்கு தெரியும். சாப்பாடு சாப்பிடும் போதே அதில் உப்பு சரியாக இருக்கா இல்லையா, கொஞ்சம் சேர்த்தா நன்னா இருக்குமா, கொஞ்சம் உப்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். உடனே உள்ளே இருந்து என்ன பதில் சொல்லுவா, குறைவாக தானே இருக்குது, இருந்தால் போட்டுக்கலாம், அதிகமாக இருந்தால் தான் கவலைப்படணும் இருக்கும். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது. குறைவாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கிறத பற்றி விசாரம் இல்லை. அப்போ தான் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அவன் பெருமானை சேவித்து விட்டு வந்தான்னு சொன்னால் அவர் எப்படி காட்சி அளிக்கிறார், இந்த வஸ்திரத்தை இன்னமும் எப்படி சாற்றி இருக்க வேண்டும், போன தடவை ரொம்ப நன்னா சாத்திருந்தா இந்த தடவை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா போல இருக்கு, இந்த கிரீடத்தை இப்படி சாத்தணும், இந்த துராய் இப்படி இருக்க வேண்டும், சந்திர சூரியர்களை இப்படி வைக்க வேண்டும். பெருமானுக்கு தேவ பெருமானுக்கே சிக்குத்தாடைன்னு சாத்துவா பாருங்க. ஒன்றும் இல்லை, நல்லா புஷ்பத்தால் உள்ளுக்குள்ளே நல்லா சுற்றிடுவா. அதுக்கு மேலே துணியை வச்சு சுற்றுவா. அதுக்கு மேலே துராய் நல்ல ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்துடுவா. பதக்கங்களை போல இருக்கும். அந்த துராயை நடுவில் வச்சுருவா. சந்திர சூரியர்களை 2 பக்கம் வைப்பா. இன்னும் சில ஆபரணங்களை அதில் பொருத்திட்டான்னு சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு கிரீட்டத்தை போல அவருக்கு ஆயிடும். அதற்கு சிக்குத்தாடை சிகத்தாடைன்னெலாம் பேர் சொல்கிறா. வெங்கடாதிரி கொண்டேங்கிறா. கருட சேவை அன்னைக்கு பார்த்தீர்களானால் அன்னைக்கு கார்த்தால மட்டும் ஒரு தொப்பாகாரம் சார்த்தி கொள்வார். அந்த கிரீட்டத்தை நீங்கள் வேறு எப்பவும் சேர்க்க முடியாது. வருஷத்தில் ஒரே நாள் தான், வைகாசி மாதம் கருட சேவை நடக்கிற போது மட்டும்தான் அந்த தொப்பாகாரத்தை, அந்த கிரீடத்தை தேவப்பெருமாள் சாற்றி கொள்வார். மீதம் எப்போதும் நீங்கள் அதை பார்க்கவே முடியாது. வருடத்தில் ஒரே தடவை தான் அந்த காட்சி. இப்போ இது சொன்னால் தான் பல பேர் தெரிஞ்சிருக்கும். பல பேர் சரியாக சொல்லிவிடுவார். நாளைக்கு கருட சேவையா பெருமாள் தொப்பாகாரத்தோடு வருவார். அதை போல நாதமுனிகளுடைய அனுபவம் எப்படின்னா, நாமெல்லாம் அர்ச்சா திருமேனியை எத்தனை தான் சேவிச்சுட்டு வந்தாலும் நமக்கு ஏதும் தெரிவதில்லை. ஆனால் இவர் பகவான் அனுபவிக்கணும்னு உட்கார்ந்து விட்டார்னால், இவருக்கு அனுபவத்தை கொடுக்கணும்னு பகவான் வந்து விட்டார்னால், அக்கம் பக்கம் நடக்கிறது அவருக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது.
அந்த மாதிரி அனுபவம். அப்போ அஷ்டாங்க யோகத்திலும் சிறந்தவர், எம்பெருமானை அனுபவித்திடுகையாகிற யோக ரகசியத்திலும் சிறந்தவர், அந்த கலை கைவர பெற்றவர். இப்போ நாதமுனிகள் யோசனை பண்ணுறார், நம்ம கிட்ட 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு, அதனுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் இருக்கு, ரகசியத்திரயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி புற அனுபவங்கள் இத்தனை இருக்கு. இன்னொன்று அக அனுபவம்னு சொல்லப்படக்கூடிய யோக ரகசியங்கிற கலை இருக்கிறது. அந்த ரகசியம் நம்மகிட்ட இருந்தால் என்னன்னா பகவானை நேரடியாக வரச் செய்து அவனை முற்றூட்டாக அனுபவிக்கிற நிலைமை. இதெல்லாம் அடுத்த சந்ததிக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போக வேண்டும். இது அவருடைய ஆசை. அது 4000 திவ்ய பிரபந்தங்களாகட்டும், அதனுடைய அர்த்த விசேஷங்களாகட்டும், ரகசியத்திரயங்களாகட்டும், யோக ரகசியமாகட்டும், இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போகணும். முக்கியமான சீடர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டார். முக்கியமான சீடர்கள்னு சொன்னால் முதற்கண் அவருடைய நினைவிலே வந்தவர் ஸ்ரீ புண்டரீகாட்சர். அவருக்கு தான் பின்னாளில் உய்யக்கொண்டார்னு பெயர் ஏற்பட போகிறது. அந்த ஸ்ரீ புண்டரீகாட்சரை பக்கத்தில் அழைத்தார். உமக்கு யோக ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு கேட்டார். அவருக்கு யோக ரகசியம்னா என்னன்னு நன்னா தெரியும், இருந்தாலும் அதை கற்றுக்கொள்வதிலே அவருக்கு பெரு விருப்பம் இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் மழுப்பலாக பதில் சொல்லிட்டார். என்ன சுவாமி தேவர் கேட்டது? யோக ரகசியமா? அடியனுக்கா? அது என்ன, அது அத்தனை தூரத்துக்கு நாம் கற்றுக்கணுமான்னு அப்படிங்கிற போல கொஞ்சம் இழுத்தார். கொஞ்சம் மழுப்பலாக பதில் சொன்னார். நாதமுனிகளுக்கு பெரிய ஆச்சரியம். என்ன யோக ரகசியங்கிறது எத்தனை பெரிய கலை! அது சாட்சாத்தாக பகவானை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி நாம் அவனை அனுபவிப்பதென்ன, அவன் நம்மை அனுபவிப்பதென்ன, இதை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாளே. இவர் என்னமோ ரொம்ப மழுப்பல பதில் சொல்றாரு. ராமன் ஹனுமானை கூப்பிட்டார், கூடவா வைகுண்டத்துக்கு போலான்னார். என்ன தெரிஞ்சுக்கோங்க, அன்னச்சராச்சரங்களை வைகுண்டத்தை தீனுண்டு பொறுப்பா முதலா புல்லெரும்பாதி முன்னிந்தியே நட்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடே. எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அயோத்தியிலேருந்து அழைச்சிட்டு பண்ணிருக்கார். ஒரு புல்லு பூண்டு எறும்பு எதையும் விடலை. ஹனுமானை விடுவாரா? ஹனுமான் நீ வரியா வைகுண்டத்துக்குன்னா, ஹனுமானுக்கு வைகுண்டத்தோட பேரை சொல்றதுல கூட இஷ்டம் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. அதில் அந்த ஊருக்குலாம் நான் வரமாட்டேன். இப்போ நமக்கு மாமனாரோடையோ மாமியாரோடையோ ஏதோ பிணக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம ஆம்படையா இல்லை அந்த ஊருக்கு போகலாம், மாமனார் ஊரில் இந்த ஃபங்க்ஷன், அதெல்லாம் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு வருவார். அந்த ஊர் பேரை சொல்கிறது கூட இவருக்கு அசக்கியமாக இருக்கும், அது பிடிச்சிருக்காது. அதை போல் ஹனுமான் சொல்லிட்டார், அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்னார். பெருமாளுக்கு தூக்கி வாரி போட்டுது. வைகுண்டத்தை என்னமோ அங்கெல்லாம் இங்கெல்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஸ்ரீ வைகுண்ட சுவாமி, மேலான பரமபதன் சுவாமின்னா பாவோ நாமியத்திர கச்சதி, அதெல்லாம் நான் வரதா இல்லை, எனக்கு வேண்டாம்னு விட்டார். இப்போ அதை போல தான் உய்யக்கொண்டார் சொல்லிட்டு இருக்கார். அந்த யோக ரகசியத்தினுடைய பெயரை சொல்றதுல கூட அவருக்கு விருப்பம் இல்லை. ஸ்ரீ புண்டரீகாட்சரே, எதனாலே வேண்டாம் என்று சொல்லுகிறீர்? அவர் சொன்னார், சுவாமி திவ்ய பிரபந்தங்களை தேவரீர் பிரசாதித்தருளித்து, அர்த்த விசேஷங்களையும் தேவரீர் அருளி செய்தது, ரகசிய கிரந்தங்களையும் ரகசியங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இத்தனையும் பெற்ற பிற்பாடு இந்த யோக ரகசியங்கிறது எனக்கு தேவையா? வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன பிணம் கிடக்க மனம் புணருவாருண்டோன்னு கேட்டார் அவர். ரொம்ப ஆச்சரியமான கேள்வி இது. பிணம் கிடக்க மனம் புணருவார் உண்டோ? ஒரு இடத்துல பிணம் கிடக்கிறதுனா பக்கத்துலேயே யாராவது கல்யாணத்தை வச்சுப்பாளா? மாட்டாளோ இல்லையோ? அதனால் எனக்கு யோக ரகசியம் வேண்டாம்னார். நாதமுனிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு இந்த உபமானத்தை ஏன் சொன்னீர், இந்த உதாரணத்தை ஏன் சொன்னீர்? வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், இதை ஏன் சொன்னீர்னு ஆசையோடு கேட்குறார். அவர் சொன்னால் ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு இவருக்கும் தெரியும். அவர் மெதுவாக ஆரம்பித்தார். இத்தனை பேர் பகவானை விட்டு இழந்துட்டோ அழுதுன்னு இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கான். ஆனால் பாவம் உய்யக்கொண்டாருக்கு தெரியல. நாமெல்லாம் ஒன்றும் யாரும் அதுக்காக கஷ்டம்லாம் படலை. நாம் கஷ்டப்படுறதா அவர் கஷ்டப்பட்டு இருக்கார். அவராக நினச்சி விட்டார். நம்ம ஏதோ பகவானை விட்டு பிரிஞ்சு நாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதா ஆச்சாரியால் நினச்சிப்பா. எத்தனை நல்லவா வருவாவா? அவளுக்கு உலகமே தெரியல பாவம். நாம் ஏதோ உண்டியே உடையேன்னு உகந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்று பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால இன்னும் வைகுண்டம் கிடைக்கலைன்னு நீங்கள் யாராவது இன்னைக்கு எழுதிடா? அடியே நழலை. நீங்கள் யாராவது எழுதிருக்கலாம், இன்னமும் ஏன் பெருமான் வச்சிருக்கார், இன்றைக்கே இன்னும் கூட்டுட்டு போகல, இந்த நாளும் வீணாக போச்சு, இன்றைக்கே என்னை அழைச்சிட்டு போகலே அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? நம்ம இப்போ நீங்கள் யாராவது இங்கே அப்படி குழம்பினா கூட இங்கே இருக்கிறவாள்லாம் என்ன தெரியுமா சொல்லிடுவா? அதெல்லாம் உங்கள் இருப்பிடம் போன அப்புறம் வேண்டிக்கோங்க, வந்த இடத்துல அதெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டாம். யார் அதுக்கு மேலே சிரமப்படுறது? இப்போ உங்களை கொண்டு போய் பத்திரமா சேர்க்கணும், மேலே எவ்வளோ காரியம் இருக்குதுன்னு விடுவா. நீங்கள் போகணுங்கிறத வாய் விட்டு சொன்னால் கூட நானே என்ன சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி வந்த இடத்துல அதெல்லாம் கேட்காதீங்க, பத்திரமா ஊருக்கு போய்ட்டு இந்த பிரார்த்தனையெல்லாம் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துக்கு நம்ம இடத்துக்கு நாம் போன பிற்பாடு என்ன ஆனாலும் தேவலாம். இல்லைனா வந்த இடத்துல நம்மளால் பல பேருக்கு பல பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் ஏற்படும், அதெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்லிடுவோம். யாராவது அப்படிலாம் நம்ம வேண்டுகிறோமா? ஆனால் நாம் எல்லாம் இன்னமும் எப்போதும் பகவானை விட்டு பிரிந்து கஷ்டப்படுறதாவே ஆச்சாரியர்களுக்கு எண்ணம். அதனால் உய்யப்பட்டார் என்ன சொல்லிட்டார், இத்தனை வெள்ளம் மக்கள் பகவானை விட்டு பிரிந்து அவர்களெல்லாம் நோவுபட்டு கொண்டிருக்கிறார்கள், மனவேதனையில் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் அனுபவத்திற்கு கிடைக்காத பகவான்
என் ஒருத்தனுக்கு மட்டும் கிடைக்கிறான்னு சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்? ஊரெல்லாம் அழுதுன்னு இருக்கு, நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்கிறேன். இது ஒரு அர்த்தமாச்சு. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம், பிணம் கிடக்க மனம் புணருவார் உண்டோ. என்ன அர்த்தம்னா, பகவான் அனுபவிக்க தகுந்தவன் தான் இல்லைன்னு சொல்லல. இந்த உடம்பு இருக்கு பாருங்க, ரொம்ப விசித்திரமானது. கவனமாக கழுவு. இந்த உடம்பு ஏன் விசித்திரமானதுன்னால், பெருமானை அடைவதற்கு சாதனமாக இருப்பதும் இந்த உடம்பு தான். இப்போ நீங்கள்லாம் உட்காந்து இந்த காலக்ஷேபத்தையும் உபன்யாசத்தையும் கேட்பதற்கு உடம்பு இல்லைன்னா கேட்க முடியுமா? வெறும் ஆத்மாவால் அதெல்லாம் முடியாது. அப்போ உடம்பை ஆசிரியமாக கொண்டு காது நன்னா கேட்கணும், கீழே அமர்ந்து கேட்பதற்கு சக்தி இருக்க வேண்டும், நடக்கிறதுக்கு சக்தி இருக்க வேண்டும், உடம்பு தெம்பாக இருக்கணும், முதுகு வலி இடுப்பு வலி சுவாமி அதெல்லாம் இருக்குது சுவாமி, பொறுத்துண்டா உட்காந்துருக்கோம்னாலும் பொறுத்துண்டு உட்காடுற அளவுக்கு முடியணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையோ? பொறுத்துக்கவே முடியலன்னா கேட்கணும்னு ஆசை தான், ஆனால் முடியல சுவாமி அப்படின்னு ஒன்று இல்லையா? அப்போ இந்த உடம்பு தான் பாருங்க, இந்த உபன்யாசங்களை கேட்பதற்காக இருக்கட்டும், நாம் பகவானை அடைவதற்கு சாதனமாக இருப்பது உடல் தான், மறுப்பார் இல்லை. ஆனால் இந்த உடம்பு தான் இன்னமும் இந்த ஆன்மா பகவானை அடையாததற்கும் காரணமாக இருக்கிறது. அதுதான் நடுவேயோர் உடம்பிட்டு உடம்பில் விட்டுன்னு சொல்லுவார்கள். நடுவில் ஒரு தடையாட்ட இந்த உடம்பு இருக்குது. இது இருக்கிறதுனால தான் இந்த ஆத்மா இன்னமும் பகவானை அடையலை. ஒரு பக்கம் பார்த்தா இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் நம்மளால் கை கூப்ப முடியறது, திவ்ய தேசங்களுக்கு போக முடியறது, முடிஞ்ச கைக்கரியங்களை பண்ண முடியறது, உபன்யாசங்கள் கேட்க முடியறது, அவருடைய செயல் ஓத முடியறது. உடம்பு தான் காரணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நான் ஏன் இன்னமும் வைகுண்டத்துக்கு போல, எது தடையாக இருக்குன்னா இந்த உடம்பு தான் தடையாக இருக்குது. அப்போ விசித்திரமானது உடல்னு பார்த்துட்டோமா? இந்த உடம்பு என்ன இருந்தாலும் ஏதோ உயிர் இருக்கிறதுனால கொஞ்சம் மதிப்பு இருக்கே தவிர, உயிர் இல்லைன்னா மதிப்பால் இல்லை. யாருன்னா மதிக்க போகிறாளா? ஒருத்தரும் மதிக்க போகிறது இல்லை. சுவாமி உயிர் இருக்கிறச்சவே மதிக்க மாட்டேங்கிறான். இதில் உயிர் போனப்பறம் யார் சுவாமி மதிக்க போகிறா? ஒரு மதிப்பும் கிடையாது. அதனால தான் புண்டரீகாட்சர் என்ன சொல்லிட்டார், பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ. இந்த உடம்பை வச்சுட்டெல்லாம் பகவானை அனுபவிக்க முடியாது. இந்த உடம்பை விட்டு தள்ளணும், இந்த ஆன்மா வெளியிலே புறப்பட வேண்டும், அர்ச்சனாதி வழியாக வைகுண்டத்துக்கு போகணும். அங்கே போய்த்தான் பகவானை அனுபவிக்கணுமே தவிர, இங்கே உட்கார்ந்துட்டு நான் கூப்பிடுறேன் நீ வாணி எதிரில் உட்கார்த்தி வைத்து கொண்டு செய்கிற அனுபவம் இருக்கிறதே சுவாமி மன்னிக்கணும், அது எனக்கு அவ்வளவு ஸ்லாக்கியமாக படலைன்னு விட்டார். அது அத்தனை வசதியாக படலை. அதை விட திவ்ய பிரபந்தங்களில் 4 பாசனங்களை ஓதினா கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே, அது மட்டற்ற ஆனந்தமாக இருக்குது. அது மட்டற்ற மகிழ்ச்சியை எனக்கு பரிசளிக்கிறதுன்னு சொல்லிட்டார். நாதமுனிகளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. அவருடைய கண்கள் ஆச்சரியத்தாலே விரிந்திருந்தன. பக்கத்தில் புண்டரீகாட்சரே இங்கே வாரும், உய்யக்கொண்டாரே இங்கே வாரும்னார். ஏன்னா நாதமுனிகளுக்கே கூட அது வரைக்கும் யோக ரகசியம்னா அது ஒரு பெரிய ஒரு மேலான படி, அது மேலான நிலைமை அதுங்கிற எண்ணம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் சீடர் சொன்ன இந்த ஆச்சரியமான பதில் இருக்கு பாருங்க. இதை கேட்ட உடனே வந்து சொல்லிட்டார், இந்த உலகத்தையே உய்யக்கொள்ள வந்தவர் தேவரீர், என்னையே உய்யக்கொண்டவர் தேவரீர், உம்மை சீடனாக பெற்றமை நம்முடைய பாக்கியம்னு சொல்லி அந்த உய்யக்கொண்டாரை வாரி அணைத்தார். அவரிடத்துல பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் கொடுத்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்மாழ்வார் ஒரு விக்கிரகத்தை, எம்பெருமானாருடைய விக்கிரகத்தை ஸ்ரீமன் நாதமுனிகளிடத்திலே கொடுத்தார். அவரைத்தான் இன்னைக்கும் பவிஷ்யதாச்சாரியர்னு ஆழ்வார் திருநகரிலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமானார் அவர் திருவவதரித்து 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டனவா? அதற்கு முன்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே அவர் தோன்றிவிட்டார். அதனால தான் ஆழ்வார் திருநகரி காராகிட்ட போயிட்டு நீங்கள் ராமானுஜர் அவதரித்த திருத்தலம் ஸ்ரீபெரும்புதூர்னா ஒத்துக்க மாட்டார். அவள் சொல்லுவார், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் எல்லாம் எங்கள் ஊர் தான். நம்ம ஆழ்வார் திருவவதரித்தது திருக்குருகூர், மணவாள மாமனிகள் திருவவதரித்தது திருக்குருகூர், இது பிரசித்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராமானுஜர் அவதரித்ததும் திருக்குருகூர் தான்வா. எப்படி ராமானுஜர் திருக்குருகூரிலே அவதரித்தார்னு சொல்ல முடியும்? ஸ்ரீமான் இளையாழ்வார் வந்தருடைய நாள் சித்திரை திருவாதிரை நாளேன்னு பாடுறோம் இல்லையா? அப்போ பெரும்பூதூரிலே சீர்மமிகு பெரும்பூதூரிலே ஆதிரையிலே வந்து அவதரித்தார்னு சொல்லிட்டு இருக்கோமே. நீங்கள் ஆழ்வார் திருநகரின்னு சொல்றீங்களேன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஸ்ரீபெரும்பூதூரில் 1017 ராமானுஜர் அவதரித்திருக்கலாம். ஆனால் அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே நம்மாழ்வாராலே மதுரகவி ஆழ்வாராலே சமைக்கப்பெற்ற திருமேனி ஒன்று. மொத்தம் 2 திருமேனிகள்னு சொல்கிறார். பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகங்கிறது 2 உண்டுங்கிறார். ஒரு திருமேனியை ஆழ்வார் திருநகரிலே நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். இன்னொரு திருமேனி திருக்கோட்டியூர் நம்பிகளாலே அவருடைய திருக்குமாரத்தியான தேவகி பிராட்டியாருக்கு தரப்பட்டது, அருளப்பட்டது. ஆனால் அதுக்கு மேலே அந்த திருமேனி எங்கே போச்சுங்கிறத பற்றின ஒரு பெரிய குறிப்புகள் நமக்கு கிடைக்க பெறவில்லை. ஆனால் ஒரு திருமேனி இன்றைக்கும் இருக்கிறது, அவரை தான் சேவித்துக் கொண்டிருக்கிறோம், பவிஷ்யதாச்சாரியர்னு சேவிச்சுட்டு இருக்கோம். எம்பெருமானாருக்கு இருக்கிற பெருமையே என்னென்னால், அவதரிப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னமே இருந்தே அடியவர்களாலே தொழப்பட்டவருங்கிற பெருமை. எந்த ஆச்சாரியருக்காவது இந்த வைபவம் உண்டா? பிறப்பதற்கு முன்னமே இருந்தே அவருடைய பூஜைகள் நடைபெற்று வந்தது.
எல்லா ஆச்சாரியர்களும் தொழுதார்கள். நாதமுனிகள் தொழுதிருக்கிறார், ஆளவந்தார் தொழுதிருக்கிறார். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன தெரியுமா சொல்லுவா, அத்தனை பேருக்கும் ராமானுஜரால் தான் முக்தின்னுவா. அத்தனை பேருக்கும் ராமானுஜரால் தான் முக்தி. அது ராமானுஜருக்கு முற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ராமானுஜருக்கு பிற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி. கூரத்தாழ்வானுடைய ரொம்ப ஆச்சரியமான ஒரு தனியன் உண்டு. அர்வாஞ்சா யத் பத சரசஜத்வன்வமாஸ்ரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயம் பதகாதேசிகா முக்திமாபு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தான் யத் சம்பந்தாத் அமனுத கதம் வண்யதே கூரநாதா. ரொம்ப அழகான ஸ்லோகம். எம்பெருமானாரால் தான் எல்லாருக்கும் முக்தி. ராமானுஜருக்கு முன்பிருக்கிற ஆச்சாரியர்கள் ஆகட்டும், ராமானுஜருக்கு பின்பிருக்கிற ஆச்சாரியர்கள் ஆகட்டும், அத்தனை பேருக்கும் முக்தியை உறுதி செய்பவர் ராமானுஜர் மட்டுமே. இப்போ கூரத்தாழ்வானுக்கு என்ன தெரியுமா, என்ன பெருமை தெரியுமா, எல்லோருக்கும் முக்தியை உறுதி செய்கிற ராமானுஜருடைய முக்தியையும் உறுதி செய்த பெருமைக்கு உரியவர் கூரத்தாழ்வான். அப்போ இவருக்கு எத்தனை பெருமை இருக்கணும்னு பாருங்க. அத்தனை பேருக்கும் எம்பெருமானாரால தான் முக்தி. அந்த எம்பெருமானாருக்கே எங்கள் கூரத்தாழ்வானால தான் முக்தி. அப்போ இவர் பெருமையை பற்றி யாராவது ஒருத்தர் பேச முடியுமா? அதைத்தான் திருமுடி சம்பந்தம், திருவடி சம்பந்தம்னு சொல்லுவார்கள். முன்பிருக்கிறவர்களுக்கு திருமுடி சம்பந்தத்தாலே பேரு. என்ன கேட்டுக்கோங்க, ராமானுஜருடைய திருமுடி தலை, அந்த தலைக்கு மேலே அந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் தங்கள் திருவடிகளை வச்சிருக்கா. அது பெரிய நம்பி ஆகட்டும், ஆளவந்தாராகட்டும், மணக்கால் நம்பி ஆகட்டும், உய்யக்கொண்டாராகட்டும், நாதமுனிகளாகட்டும், இவாள்லாம் அவர்களுடைய திருவடிகளை ராமானுஜர் தலைமையில வச்சிருக்கா. அப்போ ஒரு கனெக்ஷன்ங்கிறது ஏற்படுறது இல்லையோ, ஒரு தொடர்புங்கிறது ஏற்படுறது இல்லையோ. திருமுடி மேலே திருவடிகளை வச்சதுனால தான் அவளுக்குலாம் மோட்சம். பின்ன வரவாளுக்கு எப்படின்னா, பின்னே வருகிறவர்களுடைய தலைமையில ராமானுஜருடைய திருவடி இருக்கு, அதனால மோட்சம். அவர் தலைமையில திருவடிகளை வச்சதுனால முன்பிருக்கிறவர்களுக்கு முக்தி, அவர் திருவடிகளை தலைமையில தாங்கினதுனால பின்பிருக்கிறவர்களுக்கு முக்தி. இந்த ஆச்சரியமான விஷயம் வேற எந்த சம்பிரதாயத்திலும் உங்களுக்கு கேட்கவே கிடைக்காது. இதுதான் ராமானுஜருடைய பெருமை. முன்புள்ளாருக்கும் சரி, பின்புள்ளாருக்கும் சரி, தம்முடைய சம்பந்தத்தாலே தொடர்பாலே முக்தியை அருளுகிறவர் ராமானுஜர். அதனால் அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் அதையும் உயர்கொண்டாரத்தில் கொடுக்கிறார். இந்த விக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு நீர் பூஜித்துக் கொண்டு வர வேண்டியது. இந்த மகானை என்னுடைய வாழ்நாளிலே நான் காண பெற்றிலேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, ஒருவேளை உமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கொடுத்துருக்கார். உய்யக்கொண்டார் அதை ஸ்ரீ ராமமிஸ்ரருங்கிற சீடரிடத்துல கொடுத்தார். அழகான கதை நன்னா கேட்டுக்கோங்க. புண்டரீகாட்சருக்கு ஏன் உய்யக்கொண்டார்னு பெயர் ஏற்பட்டதுன்னு பார்த்துட்டோம். ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு பிற்பாடு வருகிறவர் உய்யக்கொண்டாருங்கிற ஸ்ரீ புண்டரீகாட்சர். அந்த யோக ரகசியத்தையே அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார். எனக்கு திவ்ய பிரபந்தங்கள் போரும், ரகசியார்த்தங்கள் போரும், வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமின்னு சொல்லிட்டார். உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ நான் எதிர்பார்க்குறேன். அப்போ அந்த யோக ரகசியம் என்னாச்சு? இவர் வேண்டாம்ட்டார் சுவாமி, எல்லாருமே வேண்டாம்னு சொல்லிட்டாளான்னா ஒருத்தர் வேணும்னு கேட்டு வாங்கிட்டார். அவருக்கு தான் குருகை காவலப்பன் பேரு, குருகேஸ்வரர்னு பேரு, குருகை காவலப்பன். அவர் நாதமுனிகளுடைய சீடர் தான். அவர் என்ன சொன்னார், சுவாமி இந்த அற்புதமான கலை அது தேவரீரோடே முடித்து போய்விடக்கூடாது, நமக்கு சொல்லிக் கொடுனார். நாதமுனிகள் அப்போ சொல்றார், இதை என்னோட பேரன்கிட்ட பத்திரமா சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்புன்னார். உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஏதோ உயர்கொண்டார் ஒரு உயர்ந்த காரணத்தை சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டார். அவருடைய கொள்கையை, அவருடைய எண்ணத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் இந்த யோக ரகசியம் இல்லாத போயிடக்கூடாது. என்னுடைய பெயரன் உம்மிடத்திலே வருவான், அவனுக்கு தயவு பண்ணி நீர் சொல்லித்தர வேண்டியது. இந்த சொத்தை உம்மிடம் நான் கொடுக்கிறேன் என்னால் என் சந்ததியிலே வருகின்ற என்னுடைய பெயரனுக்கு அது திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நியமித்தார். குருகை காவலப்பன் சொன்னார், அவர் வரட்டும் சுவாமி, கண்டிப்பாக நான் சொல்லி வைக்கிறேன், நான் கண்டிப்பாக இந்த கலையை அவரிடத்திலே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி வச்சார். இதை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய தொடர்ச்சியை பின்னாடி சொல்கிறேன். இப்போ நாம் உய்யக்கொண்டார் அவருடைய சீடர் மணக்கால் நம்பிகளை பற்றி பார்க்கணும் இல்லையா? ஸ்ரீ ராமமிஸ்ரர்னு பேர். உய்யக்கொண்டாருக்கு ஏன் உய்யக்கொண்டார்னு பேர் ஏற்பட்டதுன்னு பார்த்துட்டோம். ஸ்ரீ ராமமிஸ்ரர் ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். மணக்கால்ங்கிற திருத்தலத்திலே அவதரித்தவர். அந்த ஊருக்கு ஏன் மணக்கால்னு பேர் வந்தது, ஸ்ரீ ராமமிஸ்ரருக்கு ஏன் மணக்கால் நம்பிகள்னு பேர் வந்ததுங்கிறதுக்கே ஒரு சுவையான சரித்திரம் உண்டு. அவருக்கு ராமமிஸ்ரருங்கிறது தான் பேரு. உய்யக்கொண்டாருடைய தேவைகள் திருநாடு அலங்கரித்தார்கள். ஆச்சாரிய திருவடி அடைஞ்சுட்டா அந்த அம்மா. உய்யக்கொண்டாருடைய மனைவி ஆச்சாரிய திருவடி அடைந்தாள். மேலே காரியங்கள்லாம் கிரமமாக நடந்துட்டு இருக்கு. உய்யக்கொண்டார் இருக்கிறார், அவர் எழுந்தருடைய இருக்கிறார். சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் 2 பேர் அவருக்கு. அந்த 2 பெண் குழந்தைகளை எல்லா காரியமும் ஆன பிற்பாடு ஏதோ ஒரு நதியிலே ஒரு துறையிலே அழைத்து கொண்டு போய் அவர்களை நீராட்டம் கண்டருளை செய்து அழைத்து கொண்டு வர வேண்டும்.
ஆச்சாரியர்களுடைய குழந்தைகள் அல்லவா. அதனால் அந்த ஸ்ரீராம மிஸ்ரரை அவர் பக்கத்தில் கூட்டார். ராமமிஸ்ரரே, நீர் வாரும், நீர் தான் தகுதியான பாதுகாப்பான ஆள்னு என் மனசில் படுறது. சின்ன குழந்தைகள், தாயை இழந்திருக்கிற குழந்தைகள், இந்த குழந்தைகளை நீர் தான் அழைத்து கொண்டு போய் அவர்கள் நல்லா குளிச்சுட்டு வர வரைக்கும் கூட இருந்துட்டு பத்திரமாக திருமாளிகைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டியது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அவர் கை கூப்பிட்டும், சுவாமி அடியன் காத்துன்னு இருக்கேன், ஆச்சாரிய கைங்கரியம் கிடச்சிருக்கு, ஆச்சாரியர்களுடைய குமாரத்திகள் குமாரர்கள் ஆச்சாரியர், எங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, ஆச்சாரியருடைய குடும்பம் ஆச்சாரியர் எல்லாமே நமக்கு உத்தேசியம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் பல பேர் என்ன நினச்சிட்டுருப்போம், ஆச்சாரியர் சொன்னால் பார்க்கலாம், அதுவே செய்யணும்னு முடிவெடுக்க மாட்டோம். அவர் சொன்னால் செய்யறதை பற்றி யோசனை பண்ணலாம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவா அவள் பிள்ளை ஆம்பளையா இவா சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒருபோதும் நினையாதீர்கள். ஆச்சாரிய குடும்பத்தில் அத்தனை பேரும் நம்ம காட்டிலும் உயர்ந்தவர்கள். நமக்கு தெரிஞ்சு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம காட்டிலும் அது வசந்தது தான். என்ன சுவாமி இது, எனக்கு தெரிஞ்சு நேற்று தான் அந்த பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளை கூடவா என்னோட வசதினா? சத்தியமாக வசதி தான். உங்களுக்கு தமையனாரை போலத்தான் அந்த பிள்ளை. ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா, உங்களுக்கு அக்காவை போலத்தான் அந்த குழந்தை. நாம் அப்படித்தான் பாவிக்க வேண்டும். அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னைன்னு என்ன ஆச்சரியமா பாசுரம் பாடியிருக்கார் பாருங்க. 6 கால்களோட கூடி இருக்கிற வண்டே உன்னை சேவிக்கிறேன். நான் கேட்டேன், இதெல்லாம் ஆழ்வார் வண்டை சேவிக்கிறேங்கிறார், கிளியை சேவிக்கிறேங்கிறார், இதெல்லாம் என்னது இது? வண்டை போய் வணங்குறவா யாராவது உண்டான்னா? கீழே சொல்லி பாருங்க, உள்ளுரை பொருள்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க மேலெழுந்த வாரியா பார்த்தா 6 கால்களோடு இருக்கிற வண்டை வணங்குகிறேன், இவ்வளவுதான் அர்த்தம். வண்டை வணங்கி இப்போ என்ன ஆகுறது? உள்ளுரை பொருளை தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார் என்ன சொல்ல வருகிறார்? 6 கால்களோட கூடியவனான ஆச்சாரியன்கிறார். ஆச்சாரியனுடைய 2 திருவடிகள், ஆச்சாரியனுடைய பத்னியினுடைய 2 திருவடிகள், ஆச்சாரியனுடைய மூத்த குமாரன், சம்பிரதாயத்தை இவருக்கு பிற்பாடு மேலே நடத்தி கொண்டு போகவிருக்கிற வருங்கால ஆசான் ஆச்சாரியன், அவனுடைய 2 திருவடிகள் கூட்டினா 6 வருதா? அப்போ அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னைனா என்ன அர்த்தம்? ஆச்சாரியனுடைய உபய திருவடிகள், ஆச்சாரியனுடைய பத்னியினுடைய 2 திருவடிகள், ஆச்சாரிய குமாரருடைய 2 திருவடிகள் சேர்த்தா 6 வருது பாருங்க. அதுதான் அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை. அதனால ஆச்சாரிய குடும்பம்னு வந்தாச்சுன்னால் நம்மை முழுவதுமாக நாம் எழுதி கொடுத்திருக்க வேண்டும், முழுவதுமாக அர்ப்பணித்திருக்க வேண்டும். அதனால ஸ்ரீராம மிஸ்ரர் என்ன சொன்னார்? சுவாமி காத்திருக்கேன் சுவாமி, குழந்தைகளை பத்திரமா அழைச்சிட்டு போய் திரும்ப அழைத்து கொண்டு வர வேண்டியது அடியனுடைய பொறுப்பு, நீர் கவலையே பட வேண்டாம்னு சொல்லிட்டார். இந்த 2 குழந்தைகளையும் கைகளை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு போனார். ஏதோ ஒரு நீர்நிலை ஒரு துறைக்கு அழைத்து கொண்டு போனார். குழந்தைகள் என்ன குளிச்சுட்டா, ஆடைகள் அங்கேயே அவள் மாற்றிட்டா. திரும்ப இந்த ராமமிஸ்ரரையே அவருடைய கைகளை பிடித்து கொண்டு சுவாமி போகலாமான்னு கேட்டுட்டு அவள் கூட அந்த குழந்தைகள் சமத்தா வந்துட்டா ஆத்துக்கு. உய்யக்கொண்டார் திருமாளிகைக்கு அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு வந்துட்டார். வந்த பிற்பாடு அந்த குழந்தைகளை விட்டுட்டு அடியன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி போனார் பாருங்கோ. அப்பத்தான் அவருடைய திருமுதுக பார்த்தார் உய்யக்கொண்டார். ஸ்ரீராமமிஸ்ரருடைய திருமுதுக பார்த்தார். அந்த முதுக பார்த்தா ஏதோ குழந்தைகள் அடியிட்டு மேலே நடந்து போனா போலே காலடித்தடம் எல்லாம் காண கிடைத்தது. சேத்துல காலை வச்சுட்டு யாராவது நம்ம முதுகில் காலை வச்சுட்டு போனால் அப்படியே அது பதிஞ்சிருக்கும் இல்லையோ. இப்போ ஸ்ரீ ஜெயந்தி ஜன்மாஷ்டமி வந்துருத்துனா நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? அது அரிசி மாவனன்னா அதுக்குன்னு கரைச்சி வச்சுட்டு அதில் உங்கள் கைகளை வைத்து கொண்டு இப்படி இப்படி வைக்கிறது, மேலே 5 பொட்டை வைக்கிறது. சில பேர் சுலபமாக முடிச்சுடுவா. வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கா, கொண்டாதேன்னுவா. நன்னா அது கால்களை நன்னா நினச்சிருவா. நீ நடந்து போனா குழந்தைன்னுடுவா. அது நடந்து போயிட்டு வந்துருத்துனா அவ்வளோதான், வேலை சுலபமாக முடிச்சுருத்தோம் இல்லையோ. இல்லைன்னா இடுப்பு ஒடிய நீங்கள் அந்த கோலத்தை போட்டாகணும். சிரமமான காரியமாக தெரிஞ்சாலும் அந்த ஸ்ரீ ஜெயந்தி அன்றைய தினம் ஒரு சிரமமும் தெரியாது, சந்தோஷமாக பண்ணிட்டு இருப்பா எல்லாம். ஸ்ரீராமநவமி அதெல்லாம் அப்படி கொண்டாடுறோமானால் அது வரதும் தெரியறதில்லை, போகிறதும் தெரியறதில்லை. ஸ்ரீ ஜெயந்தினா எத்தனை குதூகலம், அத்தனை ஆனந்தமாக கொண்டாடுறோம் இல்லையா? அதை போல் அந்த காலடி தடம் முதுகில் இருந்தால் நீங்களே இப்போ நான் இறங்கி வந்தேன், இப்படி திரும்பினா முதுகில் அந்த காலடி தடம் இருந்தால் என்ன? சுவாமி மேலில் யாரும் நடந்திருக்கா போல் இருக்கு. யார் நடந்தான்னு தெரியல, இந்த பிஞ்சு பாதங்கள் ஆட்டம் இருக்குது. இவ்வளோ ஒரு குழந்தை நடந்ததா, வேறு ஏதாவது குழந்தை கால்களை வச்சுதான் கேள்வி வரும் இல்லையோ. உய்யக்கொண்டார், அதைத்தான் கேட்டார் ஸ்ரீராமமிஸ்ரரே. அதனால் முதுகெல்லாம் கொஞ்சம் சேறு சகதியாக இருக்குது, ஏதோ குழந்தைகளுடைய காலடி தடம் தெரியறதே என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி வேற ஒன்றும் இல்லை, தேவதைகளுடைய குழந்தைகளை திருக்குமாரத்திகளை நீராட்டங்கண்டரோட வேணும் பொருட்டு அழைத்து கொண்டு போயிருந்தேன் அல்லவா? ஆமாம், குளிச்சுட்டு வரச்சே நடுவில் ஒரு இடத்துல சேரு சகதியமாக இருந்தது. இப்போ தான் குழந்தைகள் குளிச்சுட்டு வந்திருக்கா. அவள் அந்த சேரும் சகதியமான இடத்துல நடந்து வந்தான்னு சொன்னால் பாதங்கள் பாழடையும், கால்கள் பாழடையும், ஆடைகள் எல்லாம் சேரும் சகதியமாக ஆக்கி போகும். குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே அவன் என்ன நினச்சிப்பா, ஐயோ இவ்வளோ என்ன குளிச்சுட்டு இப்படி சேரும் சகதியமாக ஆயிடுத்தேன்னுட்டு அந்த குழந்தைகளுக்கு அது அத்தனை ஸ்லாக்கியமாக இருக்காது. அதனால் அடியன் என்ன பண்ணேன்னா அந்த சேரும் சகதியமாக இருக்கிற இடத்துல அப்படியே படுத்துட்டேன். அந்த குழந்தைகளை பார்த்து நீங்கள் என் மேலே ஏறி போங்கன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை சுவாமி, குழந்தைகள் நன்னா நடந்து வந்துட்டா. அவள் கால்கள்லாம் பருப்பு பளிச்சுட்டு இருக்கு. உய்யக்கொண்டார் சொன்னார், அவர்கள் கால்கள் பளிச்சுட்டு தான் இருக்கு, உம்மை போய் இப்படி அழுக்காக்கி விட்டீரேன்னு கேட்டார்.
சுவாமி இது பிரசாதம் சுவாமி, இது அழுக்குன்னு சொல்லாதீங்க. தேவரினுடைய திருக்குமாரத்தைகளுடைய திருவடிகளின் மேலே பட்டிருக்குன்னு சொன்னால் இதை நான் பிரசாதமாக நினைக்கிறேனே தவிர அழுக்காலாம் நான் நினைக்கவே இல்லைன்னு விட்டார். மணற்கால் நம்பிகளையே அப்போ தான் அவர் கூட்டார். இந்த மணலிலே கால்கள் பதியப்பெற்று அது முதுகிலே வைக்கப்பட்டு அந்த அடையாளம் தெரியும்படி அவர் வந்தார் பாருங்கோ. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு மணக்கால் நம்பிகள்ங்கிற திருநாமம் அப்போதுதான் கிடைத்தது. அவர் ஊருக்கே மணக்கால்ங்கிற பெயர் ஏற்பட்டு போச்சு. எத்தனை ஆச்சாரிய பக்தி இருந்தால் அவர் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருப்பார்னு பாருங்கள். அந்த மணக்கால் நம்பிகள் அவர் தான் உய்யக்கொண்டாருடைய பிரதானமான சீடர். அப்போ முதல்ல பெரிய பெருமாள், அடுத்து பெரிய பிராட்டியார், சேன முதன்மையார், நம்மாழ்வார், ஸ்ரீமன் நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள். அந்த உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளை அழைக்கிறார். உமக்கு திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் சொல்லி வைத்தோம், அதனுடைய அர்த்தங்களையும் சொல்லி வைத்தோம், ரகசியார்த்தங்களும் சொல்லி வைத்தோம், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட ஒரு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம்னு ஸ்ரீமன் நாதமுனிகள் கொடுத்துருக்கார். அதை ரகசியமாக நாம் பூஜித்துக் கொண்டு வருகிறோம். அந்த விக்கிரகத்தையும் உம்மிடத்திலே கொடுக்கிறோம். இன்னொன்னும் நாதமுனிகள் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? எனக்கு ஒரு பெயரன் அவதரிக்கவிருக்கிறார், அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்த அர்த்தங்களை எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு பக்கம் பக்கமாக ஆள் பார்த்து சொல்லி வச்சிருக்கார். எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கார். நீங்கள் ராமானுஜருக்கே பாருங்கோ, 5 முக்கியமான ஆச்சாரியர்கள் அவருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாச்சாரிய பதாஸ்ரிதர், இது எம்பெருமானாருடைய திருநாமம். 5 ஆச்சாரியர்கள். யார் அந்த 5 பேர்கள்னா, முதல்ல பெரிய நம்பிகள், அவர் தான் திருவிலச்சினை பிரசாதின் தருளினவர், சமாஸ்ரயணம் பண்ணினவர் அவர் தான். ரகசியார்த்தங்களே ரகசியத்ரயத்தை உபதேசித்தவர் அவர் தான். அர்த்தங்களிலே ரகசியத்ரயத்தை மூலமந்திரங்களை உபதேசித்தவர் அவர் தான். பெரிய நம்பிகள் ஆச்சாரியரானாரா? அதுக்கப்புறம் யார் யார் ஆச்சாரியர்? பெரிய திருமல நம்பிகள் ஸ்ரீராமாயணத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். 2வது அவரானாரா? திருக்கோட்டியூர் நம்பிகள், அவர் தான் சரம மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார், அவர் தான் திருமந்திரார்த்தத்தை சொல்லிக் கொடுத்தார், அவரும் ஆச்சாரியர் ஆகிறார். திருமாலையாண்டான் பகவத் விஷய காலக்ஷேபம், திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்கள், 4000 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் திருமாலையாண்டான் இடத்திலே அதிகரித்தார் உடையவர். திருவரங்கப் பெருமாள் அரையருங்கிறவர் 5ஆம் அவர். முதல்ல பெரிய நம்பி, பெரிய திருமல நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், திருவரங்கப் பெருமாள் அரையர். இந்த திருவரங்கப் பெருமாள் அரையர் தான் திவ்ய பிரபந்தங்கள் மூலத்தை சொல்லிக் கொடுத்தவர். பாசுரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். முக்கியமாக சரம பருவம் நிஷ்டைன்னு ஒன்று உண்டே, அது அவரிடம்தான் ராமானுஜர் அதிகரித்தார். அது என்ன சரம பருவ நிஷ்டைனால், நமக்கு நம்முடைய ஆச்சாரியன் தான் எல்லாங்கிற மேலான அறிவு, அதை அவர் தான் போதித்தார்னு சொல்லுவார்கள். இப்படி 5 ஆச்சாரியர்கள் ராமானுஜர் பெற்றிருந்தார். இந்த 5 ஆச்சாரியர்களும் ஆளவந்தாருடைய நேரடி சீடர்கள். அந்த 5 பேரும் ராமானுஜருக்கு குருவாக அமைந்தார்கள். இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு இளவரசன் சின்ன வயசுலேயே ராஜாவாயிட்டான். சின்ன வயசுலேயே தகப்பனார இழந்துட்டான். அவன் தான் ராஜாவாக வந்தாக வேண்டும். அவனை ராஜாவாக ஏற்றி உட்காத்தி வச்சுட்டா. அவனுடைய பெரிய பாக்கியம் என்னன்னா, நல்ல மந்திரிகளை அவன் பெற்றிருந்தான். அது ரொம்ப முக்கியம் இல்லையோ? இல்லைன்னா சின்ன பிள்ளை தானேன்னு யார் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடுவார்கள். 8-10 வயசு பிள்ளைன்னா ராஜாவாக உட்காந்துருக்கான்னால் நான் இருந்தால் என்ன நினைப்பேன்? சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது, நம்ம எத்தனை கொள்ளை அடிக்க முடியுமோ சுருட்ட முடியுமோ அத்தனை சுருட்டிப்போம், அதுதான் நல்லது. இல்லைன்னா அந்த பிள்ளையை பொம்மையாட்டம் உட்காத்தி வச்சு நாம தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும் அப்படின்லாம் திட்டம் போடுவேன். இயல்பு போடுவேன்னா அந்த மாதிரி ஆசாமி நான் சொல்ல வரல. யாரையும் செல்வம், பதவி, அதிகாரம், ஆசைங்கிறதுக்கு பாருங்க, யாரையும் கெடுத்து விடும். அது என்னையும் கெடுத்துடும், உங்களையும் கெடுத்துடும். அதையும் மீறி சில பேர் நல்லவாடாக இருப்பான். அவர்களை பார்த்தா நம்ம என்ன செய்ய முடியும்? கை தொழுது அவர்களை கும்பிட்டு வணக்கம் தான் செலுத்த முடியும். அந்த பிள்ளைக்கு நல்ல விதமாக அந்த மாதிரி சில மந்திரிகள் அமைந்திருந்தார்கள். அந்த மந்திரிகள் என்ன பண்ணுறா? எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறா. கருவூலத்தை பத்திரமா பார்த்துட்டு இருக்கா. தேசத்துக்கு எங்கெங்கே சொத்துகள் உண்டோ அந்த சொத்துக்கள் எல்லாம் பத்திரமா பார்த்துட்டு இருக்கா. யாரும் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்யாதபடிக்கு சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு ஒரு 20-22 வயசாச்சு, கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்ச பிள்ளை ஆயிட்டான்னா அப்போ அந்த மந்திரிகள்லாம் வருவா. எல்லாம் தஸ்தாவேஜெல்லாம் எடுத்துகிட்டு வருவா. என்னென்ன பத்திரங்கள் உண்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வருவா. பாருப்பா, உனக்கு ஒரு குறிப்பிட்ட வயதாகணும் தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம், உனக்கு இப்போ வயசாயிடுத்து, முன்ன மாதிரி நீ சின்ன பிள்ளை கிடையாது, இனிமேல் நிர்வாகத்தை நீ தனியாளாக பார்க்க வேண்டியவனாக இருக்கிறாய், கோப்புகள் எல்லாம் நீதான் பார்க்க வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு தினப்படி ஒரு முக்கியமான செய்தியாக ஒரு செய்தி அடிக்கடி நம்ம கண்ணில் படுறது என்னென்னா, முதல்வர் 10 மணிக்கு வருகிறார், 5 மணிக்கு திரும்ப போகிறார், அவர் சாப்பாட்டை அவரே சாப்பிட்றார். வேறு யாரும் சாப்பிடுவா நமக்கு ஒன்றும் தெரியல. அவர் சாப்பாட்டை அவர் தான் சாப்பிடணும், அதையும் போடுறார். அவர் சாப்பாட்டை அவரே சாப்பிட்றா. இதில் முன்பிருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு 2-3 மணி காலம் எடுத்துட்டு இருந்தார். இவர் 10 நிமிஷத்தில் சாப்பிட்றார். அவர் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மை? அவர் வேணும்னா 1/2 மணி கூட சாப்பிட்டோம், ஒன்றும் வேண்டாம் சொல்லலையே. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக போட்டுட்டே இருக்காரு இல்லையோ? அவர் வேலையை அவரே பார்த்து கொள்ளுகிறார்.
இப்போ இந்த ராஜாவை பார்த்து மந்திரிகள் தான் சொல்கிறான், உன் வேலையை இனிமேல் நீ தான் பார்க்கணும், கோப்புகள்லாம் நீ தான் பார்த்து கையெழுத்து போடணும், நாங்கள் பக்கத்தில் வந்து இதில் கையெழுத்து போடுவது இதில் கையெழுத்து போடாதெல்லாம் இனிமேல் சொல்ல மாட்டோம், ஏதோ உன்னுடைய அதிர்ஷ்டம் நாங்கள் நல்லவாளாக இருந்துட்டோம், அத்தனையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டோம், இதெல்லாம் உம்மிடத்திலே தகுந்த வயதிலே கொண்டு போய் சேர்க்கும்படி உங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, சேர்த்துருக்கோங்கிறார். இப்போ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படித்தான் ராமானுஜரிடத்திலே சகலார்த்தங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆளவந்தாரை பொறுத்த மட்டில் ராமானுஜர் ஒரு யுவராஜாவை போல, ஆளவந்தார் ஒரு பேரரசரை போல. அவர் இருந்து பார்த்து பக்கத்திலே உட்கார்த்து வைத்து ராமானுஜருக்கு எந்த அர்த்த விசேஷங்களையும் சொல்ல பெற்றிலர். அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், நம்முடைய முக்கியமான சீடர்கள் ஒரு 5 தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக சகலார்த்தங்களையும் ராமானுஜரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். எப்படி அந்த மந்திரிகள் எல்லாம் ராஜகுமாரனிடத்துல கொண்டு போய் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் சேர்க்கிறா போலே ராமானுஜரிடத்திலே அந்த 5 முக்கியமான ஆச்சாரியர்களாலே சகலார்த்தங்களும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டன. இப்போ இதை நினைவில் வச்சுக்கோங்க. உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகிட்ட சொல்றார், பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை உனக்கு கொடுத்துருக்கேன், ஆளவந்தார்னு ஒரு ஆச்சாரியர் அவதரிக்க போகிறார், யாமுனாச்சாரியர்னு பேர் வைக்கணும்னு முதலே சொல்லிட்டார் நாதமுனிகள். எனக்கு ஒரு பெயரன் பிறக்க போகிறான், அவனுக்கு யாமுனன் ஸ்ரீயாமுனன் என்று பெயர் சூட்டப்பட வேண்டியது, அத்தனை அர்த்த விசேஷங்களையும் அவருக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொன்னார். அவர் அவதரிச்சு விட்டார். ஆனால் உய்யக்கொண்டார் சொல்றார், அவரை சந்திப்பதற்கோ அவருக்கு அர்த்த விசேஷங்களை சொல்லுவதற்கோ ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, எனக்கு வயசும் ஆயிடுத்து, பகவான் பாவான்னு கூப்பிட்டு இருக்கான், இதோ இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லி நான் ஏதோ காலம் தாழ்த்தின்னு இருக்கேன், இதுக்கு மேல் அவரை விட்டு பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியாது, பகவானை போய் சேவிக்கணும், அங்க இருக்கிற நாதமுனிகள் நம்ம ஆச்சாரியரை போய் நான் சேவிக்கணும், அதனால நான் போயிட்டு வரேன், இனிமேல் எல்லாத்தையும் நீர் பார்த்து கொள்ள வேண்டியதுன்னு மணக்கால் நம்பிகளிடத்தில் அத்தனை பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டார். மணக்கால் நம்பிகள் திருதண்டம் ஏந்திய ஒரு சன்னியாசி. ஆனால் அவர் திருதண்டம் ஏந்திய சன்னியாசிங்கிறதே நமக்கு எப்படி தெரிய வந்தது தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. குரு பரம்பரை குறிப்புகளில் அவர் சன்னியாசின்னு எங்குமே சொல்லப்படலை. அவர் ஒரு திருதண்டம் ஏந்திய ஜீயர் சுவாமி, அவர் சன்னியாசி அப்படின்னு எந்த நூலிலும் குறிப்புகள் இல்லை. குறிப்புகள் இல்லாமல் இருக்கும்போது அவர் சன்னியாசின்னு நீர் எப்படி சொன்னீர்னா, மணக்கால்ங்கிற திருத்தலத்தில் அவர் திருதண்டத்தோட தான் இன்னைக்கும் சேவை சாதிக்கிறார். அவருடைய அர்ச்சாத்திரமேனி இருக்கு பாருங்க, திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திருவுருவச்சிலை, புரியுறா போல சொல்லணும்னா திருவுருவச்சிலை, பழங்காலத்து திருவுருவச்சிலை. அவரை போய் இன்றைக்கும் நாம வணங்கினோம்னால் திருதண்டத்தை பிடித்து கொண்டு ஒரு சன்னியாசியை போலத்தான் அவர் காட்சி அளிக்கிறார். அதனால கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் புத்தூர் வக்கீல் சுவாமி பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்தூர் சுதர்சனர் சுவாமின்னு சொல்லுவார்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்த பெரியவர்களுக்குள்ளே மிக மிக முக்கியமானவர். அந்த சுவாமி சொல்றார், மணக்கால் நம்பிகள் முக்கோலேந்திய முனிவர்னு குறிப்புகள் எங்கும் காணப்படவில்லை, ஆனால் மணக்காலில் அவர் அப்படித்தான் இருக்கார், அதனால அவர் முக்கோலி ஏந்திய முனிவராகவே கொள்ளத்தகும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால ஆளவந்தாருடைய ஆச்சாரியரான மணக்கால் நம்பிகள் அவர் ஒரு ஜீயர் சுவாமிங்கிறத நினைவிலே கொள்ளுங்கள். இப்போ ஆளவந்தார் அவதரிச்சு விட்டார். அவருக்கு யாமுனாச்சாரியர்னு பேர். அந்த யாமுனாச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருக்காருனால், ஒரு பெரியவரிடத்திலே மகாபாஷ்ய பட்டருங்கிற பெரியவர், அந்த பெரியவரிடத்திலே வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரொம்ப சுவையான சரித்திரம், கவனமாக கேளுங்க. மகாபாஷ்ய பட்டரிடத்திலே ரொம்ப ஆச்சரியமா அவர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாம் கத்துட்டு இருக்கார். அந்த காலத்திலே அவ்வூரிலே ஆக்கியாழ்வான்னு ஒருவன் இருந்தான். பெரிய பண்டிதன், தெரியாத சாஸ்திரங்களே கிடையாது. அத்வைத சாஸ்திரங்களிலே கரை தேர்ந்தவன். சங்கராச்சாரியருடைய கொள்கைகள் இருக்கிறதே, அந்த கொள்கைகளை ஆக்கியாழ்வான் அறிந்தார் போலே இன்னொருத்தர் அறிந்தார்கள் இல்லை அப்படிங்கிற போல ஏத்தம் பெற்ற வித்வான், பெரிய வித்வான், பெரிய பண்டிதர். ஆனால் கொண்டாட தகுந்தவரானால் இல்லை. ஏன் தெரியுமா? ஊரில் இருக்கிற மற்ற வித்வான்களை அவர் மதிக்கவே மாட்டார். யாருமே எனக்கு சமமே கிடையாதுன்னு விடுவார். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் முக்கியமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? பணிவு இருக்க வேண்டும். வித்யா ததாதி வினயம்னு சொல்லுவார்கள். அந்த வினயம் நம்ம கிட்ட பணிவு இல்லைன்னு சொன்னால் எத்தனை இருந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஹனுமான் போய் சீதையை சந்திக்கிறார், கடலை தாண்டி போயிருக்காரு சுவாமி, சாதாரண காரியம் கிடையாது. கடலை தாண்டிட்டு நான் போயிருந்தேன்னா என்ன கொக்கரிப்பேன் தெரியுமா? என்னை போல ஒருத்தன் உண்டான்னு கேட்பேன். கடலை தாண்டி போன ஹனுமான் சீதை கேட்கிறாள், நீர் யாருன்னு கேட்கிறாள். அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? சுக்ரீவனுடைய ஒரு வேலைக்காரன் நான் இருந்தார். எத்தனை பணிவுன்னு பாருங்க. நானாக இருந்தால் கால் மேலே கால் போட்டு சொல்லுவேன், நான் கடலை தாண்டி வந்தவன், இப்போ பாரு சீதே, நான் வந்தில்லைன்னா நீ இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழியே கிடையாது, நான் போய் இப்போ ராமனுக்கு சொல்லி அழைத்து கொண்டு வர வேண்டும், அதனால் நான் தான் எல்லாம்னு சொல்லியிருப்பேனே, அதனால தான் என்ன ஹனுமான் ஆக்கலை இல்லையா? வானரத்துக்கு உண்டான வேற சில தன்மைகள்லாம் என்கிட்ட உண்டு, அது வேற விஷயம். ஆனால் கடலை தாண்டி போகிற வானரமாக ஹனுமானா என்ன படைக்கலையே. ஏன் ஹனுமானுக்கு அந்த பெருமைன்னா,
அந்த பணிவு அவரிடத்திலே இருந்தது. அதனால தான் வினய ஆஞ்சநேயருங்கிறோம். பேர்கள் புரியுங்களா? அவர் வீராஞ்சநேயராகவும் இருப்பார், பக்தாஞ்சநேயராகவும் இருப்பார், வினய ஆஞ்சநேயராகவும் இருப்பார், பணிவே வழிபடுத்தவராக இருப்பார். அந்த பணிவு தான் நமக்கு சிறப்பை தரும். ஆக்கியாழ்வானிடத்தில் அந்த பணிவு இல்லை. கூரத்தாழ்வானை பற்றி ஒரு நினைவு வரைச்சே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். கூரத்தாழ்வான் கிட்ட ஒரு வித்வான் வந்தார், எல்லாம் படித்தவர். அவர் கூரத்தாழ்வான் கிட்ட வந்தார். கூரத்தாழ்வான் கேட்டார், நம்ம கிட்ட வந்திருக்கீரே, என்ன விஷயம்னு கேட்டார். சுவாமி, நான் எல்லாம் படிச்சிருக்கேன் சுவாமி, ஒரே ஒரு கிரந்தம், ஒரு புஸ்தகம், அது மட்டும் படிக்கலை, உம்மக்கிட்ட அதை படிக்கணும்னு எனக்கு ஆசைன்னார். கூரத்தாழ்வான் சொன்னார், நன்னா படியுமே, எனக்கு அந்த கிரந்தம் நூல் நன்னா தெரியும், புஸ்தகத்தை வச்சுட்டு நீர் உட்காரும், நான் பாடம் சொல்கிறேன், நீர் படியும்னார். எனக்கு புஸ்தகம் வேண்டியதில்லை, ஏன்னா எனக்கு விஷயம் தெரியும், நான் சொல்லித்தரேன், நீர் படியும். அவர் சொன்னார், அதில் தான் ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை இருக்குன்னார். கூரத்தாழ்வான் கேட்டார், என்ன பிரச்சனை? படிக்கணும்னு ஆசைப்படுறீர், நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன், எனக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை இல்லை, என்ன வேற என்ன சிக்கல்? அவர் இப்படி எப்படி பார்த்துட்டு சொல்கிறார், சுவாமி, ஊரில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சவர்னு பேர் இருக்குது சுவாமி, இப்போ இத்தனை வயசுக்கு மேலே உங்ககிட்ட ஒரு புத்தகத்தை பிரித்து வச்சுட்டு நான் படித்தேன்னா பார்க்குறவா என்ன சொல்லுவா? ஐயோ, இவருக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம், இன்னும் ஏதோ பாக்கி வச்சிருக்கார் போல் இருக்கு. நம்ம ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரர் இடத்துல அவர் படிச்சுட்டு இருக்கார், ஸ்ரீவத்சாங்கர் இடத்துல படிச்சுட்டு இருக்கார், கூரத்தாழ்வான் இடத்துல படிச்சுட்டு இருக்கார், தெரியாத ஏதோ இருக்கு போல் இருக்கு. அப்போ கூரத்தாழ்வான் அளவுக்கு இவர் விஷயம் தெரிஞ்சவர் இல்லை அப்படின்னு என்னை பற்றி பேசிடுவாளோன்னு எனக்கு கவலையாக இருக்குன்னார். கூரத்தாழ்வான் என்ன தெரியுமா சொன்னார்? அவ்வளவுதான் உங்க கவலையை விடும், நீர் புத்தகத்தை கையிலே வைத்து கொண்டு அமரும், நான் பாடம் சொல்லிட்டே இருக்கேன், பாடம் சொல்றச்சே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து கொண்டே நான் பாடம் சொல்லுவேன். யாராவது வரா போல தெரிஞ்சதுன்னா உம்ம மடியில் இருக்கிற புத்தகத்தை எடுத்து நான் என் மடியில் வச்சுக்கிறேன், பார்க்கிறவர் நான் உம்மகிட்ட படிக்கிறதா நினச்சிக்கிட்டேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை என்னார். இந்த அருங்குணம் யாருக்காவது வருமானு பாருங்க. உலகத்திலே 1000 மதங்கள் இருக்கலாம், அந்த மதங்களை வளர்க்க பிறந்த ஆச்சாரியர்கள் லட்சக்கணக்கிலே இருக்கலாம், ஆனால் ஒரு கூரத்தாழ்வானுக்கு நிகராக மாட்டார்கள். எந்த மதமும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நிகராக ஆகாது, எந்த ஆச்சாரியர்களும் கூரத்தாழ்வானுக்கு நிகராக ஆகவே மாட்டார்கள். அவர் சொன்னார், புத்தகத்தை நான் வச்சுட்டு விடுறேன், யார் பார்த்துட்டு வராளோ அவன் என்ன நினச்சிப்பா, ஓ குரேஷர் ரொம்ப படித்தவர்னு நினச்சிட்டு இருந்தோம், படிக்காது ஏதோ ஒன்று இருக்கு போட்டுட்டு இந்த வித்வான் இடத்துல படிச்சுட்டு இருக்காருன்னு என்ன தானே சொல்லுவா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவள் போன பிறகு திரும்ப புஸ்தகத்தை உம்மண்ட தரேன்னார். இந்த அருங்குணம் வாய்க்க பெற்ற ஆச்சாரியர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் மிகுந்திருந்தார்கள். இந்த ஏற்றமெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு தான் உண்டு. இப்போ ஆக்கியாழ்வான் என்ன தெரியுமா பண்ணுவார்? அவருக்கு இந்த பணிவெல்லாம் கிடையாது. நான் மெத்த படித்தவன், எனக்கு யார் நிகரே கிடையாது, நிகரின் நின்னவன் நீச்சதைக்குன்னு பாடுறார் அமுதனார். அந்த மாதிரி ஒரு நீச்ச நாட்டம் அவர் இருந்துட்டு இருக்கார். இது ரொம்ப தப்புன்னு கூட அவருக்கு தெரியல, யாராக இருந்தாலும் மதிக்க மாட்டார். அதுக்கு மேலே அவர் ஒரு தப்பு காரியம் பண்ணார். என்ன தெரியுமா? நீங்கள் பெரிய வித்வானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீரா, ஏன் அளவுக்கு நீர் கிடையாது, அதனால் நீர் மாதம் எனக்கு 100 ரூபாய் அனுப்பிச்சு விடணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்கியாழ்வான் கப்பம் வசூலித்து கொண்டிருந்தார். பேரரசர்கள் சித்தரசர்கள் இடத்துல கப்பம் வசூலிக்கிற மாதிரி ஊரில் யார் யார் வித்வான்கள்னு ஒரு லிஸ்ட் எடுங்கடான்னு விட்டார் தம்முடைய சீடர்களை பார்த்து. அவள் ஒரு 100 பேர் லிஸ்ட் போட்டு கொடுத்தா, 100 பேருண்டையும் பிரதி மாதம் 100 ரூபாய் வாங்கப்பட வேண்டும், வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமி, அவள் தரலைன்னா நான் வாதத்துக்கு தயாராக இருக்கேன், வர சொல்லுன்னார். அவன் ஒருமா, இவர் பெரிய பிரகாண்ட வித்வான், இவருக்கு தெரிந்த அர்த்த விசேஷங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. அவா என்ன பண்ணுவா, தலை தப்பினா போதும்னுட்டு 100 ரூபாயை கொடுத்துருவான். ஒழியறதுக்கு 100 ரூபாய், நமக்கு ஒன்றும் பெருமாள் நன்னா தான் படி அளக்கிறார், ஆக்கியாழ்வானுக்கு 100 ரூபாய் கொடுத்துருவோம். அப்போ 100 ரூபாயை 100 பேர் பிரதி மாதம் தர வேண்டியது. அவர் எவ்வளோ கப்பம் வாங்கினாரோ அவருக்கு தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபான்னு சொல்லி வச்சேன் நான். உடனே நீங்கள் அந்த நாளில் 100 ரூபாய் உண்டாருலாம் கேட்கக்கூடாது. அந்த நாளில் என்ன கணக்கு வழக்கத்தில் என்ன இருந்திருக்கோ தெரியாது. அந்த ரொக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார், கப்பம் வசூலித்து கொண்டிருந்தார், அவ்வளவுதான் விஷயம். கப்பம் பெற்றுட்டு இருந்தாரா? இந்த மகாபாஷ்ய பட்டத்தில் யாமுனாச்சாரியர் 8-10 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, இல்லை 14-15 வயசு இருக்கலாம், அதை தாண்டி கிடையாது, சிறிய பிள்ளை. அவர் படித்து கொண்டிருக்கிறார், ரொம்ப சாமர்த்தியசாலியான பிள்ளை. நாதமணிகள் திருப்பேரனார்னா சொல்லணுமா, தீபாதுப்பன்ன பிரதீபம் போலேன்வா. இது ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த விளக்கில் நீங்கள் கொண்டு போய் தீவட்டியை காண்பிச்சிங்கோ, அதை ஏற்றுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தீவட்டி பிடிச்சிக்குமா, உடனே நெருப்பு அதில் பிடிச்சிட்டு போகிறது. அந்த தீவட்டியை நான் கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், அந்த விளக்கையும் பார்க்குறேன், தீவட்டியையும் பார்க்குறேன். விளக்கு தம்மா துண்டு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதில் கொளுத்தப்பட்ட தீவட்டிங்கிறது எப்படி இருக்குது? அதுதான் விளக்கில் கொளுத்தப்பட்ட கொளுத்தின தீவட்டியை போலேன்வா. நாதமுனிகளை விளக்கா வச்சுக்கோங்க, யாமுனாச்சாரியர் தீவட்டியை போலே. தீவட்டிக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, நீங்கள் தலைகீழாக பிடிச்சாலும் அந்த ஜோதிங்கிறது மேல் நோக்கி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த நெருப்புங்கிறது அது மேல் நோக்கித்தான் இருக்கும். நல்லவர்கள் எத்தனை கீழான நிலைமைக்கு சென்றாலும் அவர்கள் எப்போதும் நிமிர்ந்தே இருப்பார்கள், ஒருபோதும் அவர்கள் தாழ்ந்து போக மாட்டார்கள். அதுக்கு தான் இதை சொல்லுவா. அப்போ தீபாதுப்பன்ன பிரதீபம்னால் விளக்கில் கொளுத்தின தீவட்டி போலேன்னு அர்த்தம்.
யாமுனாச்சாரியருடைய அந்த பேரறிவை பற்றி நாம் என்ன பேச முடியும்? சிறந்த அறிவாளி, சின்ன பிள்ளை, நல்லா படிச்சுட்டு இருக்கார். அவர் ஒரு நாள் பாடம் படிச்சுட்டு இருக்கிறச்சே கப்பம் வசூலிக்கிறதுக்கு ஆக்கியாழ்வானுடைய ஆள்கள்லாம் வந்துட்டான். அவள் மகாபாஷ்ய பட்டரே இந்த மாதம் கப்ப பணத்தை எடும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ இருங்கப்பா வரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்து உட்காந்தார். இதை இந்த ஆள வந்தார். அப்போ அவருக்கு யாமுனாச்சாரியர்னு திருநாமம். அது இப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. எவனோ 4 பேர் வரான். நம்ம ஆச்சாரியர்னமோ தவதவன் உள்ளே ஓடி போகிறார். வந்தவனமோ அதிகாரமாக கொடுத்து வச்சா மாதிரி எங்கே இந்த மாத கப்ப பணம் 100 ரூபாய் எங்கேன்னு கேட்குறான். இவர் உள்ள ஓடிட்டு போய் கொண்டு வந்து தரேன்னு கொண்டு வந்து ரொம்ப பவ்யமாக கொடுத்துட்டு இருக்கார். கொடுத்து முடிக்கட்டும், ஆச்சாரியரையே விசாரிப்போம், இதெல்லாம் என்ன நடக்கிறது, இது என்ன கூத்து, என்ன நாடகம் கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவர் கொடுத்துட்டு வந்து உட்காந்தார். சுவாமி இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டார். என்ன நடந்தது அப்படின்றார் அவர். சுவாமி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீரு. எவனோ 2-3 பேர் வந்தாங்கன்னா குண்டாந்தடிய நாட்டாக இருக்கான் ஒவ்வொருத்தனும். வந்துட்டு இருந்தால் கப்ப பணத்தை கொண்டான்னு சொல்கிறான். நீர் என்னமோ ஓடி போய் 100 ரூபாய் கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு வரீரே, இதெல்லாம் என்ன? அவர் சொன்னார், ஆக்கியாழ்வான்னு பெரிய பண்டிதர், பெரிய வித்வான் இருக்கார். சரி, அதுக்கு 100 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? இருப்பா, அவசரப்படாதே, நான் சொல்கிறேங்கிறார் அவர். அவர் மற்ற வித்வான்கள் இடத்துல கப்பம் வசூலிக்கிறார். ஆட வந்தாலும் தூக்கி வாரி போடுறது யாமுனாச்சாரியர். இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏதோ ராஜாக்கள், பெரிய பெரிய பேரரசர்கள் எல்லாம் சித்தரசர்களிடத்திலே கப்பம் வசூலிப்பார்கள், அதுவே தப்பு தான், அதை கேள்விப்பட்டிருக்கேன். இதில் வித்வான்கள் கூட இப்படி பண்ணுவாளான்னா இல்லை ஆக்கியாழ்வான் அப்படி பண்ணிட்டு இருக்கார். சுவாமி நீர் ஏன் சுவாமி தரணும் அப்படின்னு கேட்டார் இவர். ஐயோ தரலைன்னா அவர் வாதத்துக்கு கூப்பிடுவார், தர்க்கத்துக்கு கூப்பிடுவார். யாமுனாச்சாரியர் சொன்னார், உம்ம அறிவில் உமக்கு சந்தேகம் இருக்கலாம், எனக்கு சந்தேகம் கிடையாது. நீர் அங்கே போனீராகில் ஒரு கணத்திலே ஆக்கியாழ்வானை வெற்றி கொள்ள முடியும். மகாபாஷ்ய பட்டர் சிரித்தார். நீ சொல்றது சரிதான், ஆச்சாரிய அனுகிரகத்தால் நான் நிறைய படிச்சிருக்கேன், ஒன்றும் ஞானத்தெல்லாம் ஒன்றும் குறவே கிடையாது. ஆனால் அங்கே போனால் கால விரயங்கிறது ஏற்படும். நீ சொல்கிற மாதிரி ஒரு கணத்துலலாம் ஜெயிச்சுட முடியாது. அது பல காலம் நீடித்து செல்லும். 1 மாதம் நடக்கலாம், 2 மாதம் நடக்கலாம். தர்க்கம் வாதங்கிறது 3 மாதம் நடக்கலாம், 1 வருஷம் இழுத்துட்டு போகலாம். போகட்டும் என்ன அறிவர். அதனால் என்ன சுவாமி போனால் என்ன, இறுதி வெற்றி உம்முடையதாக இருக்க வேண்டும்னார். அவர் சொன்னார், ஐயோ நான் ஜெயிச்சிருவேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் கால விரயம், பகவத் அனுபவம் தடைப்பட்டு போடும். முக்கியமாக பெருமான் அனுபவிக்கிறதுங்கிறது தடைப்பட்டு போகும், நம்ம காரியங்கள்லாம் தடைப்பட்டு போகும். இதெல்லாம் விட்டுவிட்டு போய் அங்கே போய் வாதம் பண்ணுறதா, அதுக்கு ஒழியறது 100 ரூபான்னு கொடுத்துடலான்னு அவர். போனால் போகிறது 100 ரூபான்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம வீட்டு வாசலில் கூட பிச்சை கேட்டு வரவான்னு இருப்பா. நமக்கு எழுந்து போய் கொடுக்கறதுக்கு சோம்பல்னு வச்சுக்கோங்க. அவள் வாங்காத போகிறது இல்லைன்னு நிற்பா. நம்ம கொடுக்குறது 5 or 10 தான். ஆனால் அதை கண்டிப்பாக வாங்கிக்கணுங்கிற ஒரு உறுதியோடு நிற்கிறான்னா, மெதுவாக அந்த கதவை இப்படி தட்டுறா, அப்படி தட்டுறா, கதவை போட்டு நல்லா உழுக்கிறா, திறந்துட்டு உள்ள வரத்துக்கே முயற்சி பண்ணுறா. இது அத்தனையும் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒழியறது 10 ரூபான்னு ஓடி போய் கொடுத்துருவோமா மாட்டோமா? வீட்டில் இருக்கிறா திட்டுவா, அவனுக்கு வேறு வேலை இல்லை, உனக்கு வேறு வேலை இல்லை, அவன் எப்போ பார்த்தாலும் வரான், நீ என்னமோ மாப்பிள்ளை சம்பந்திக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஓடி போய் கொடுத்துட்டுருக்கியே ஏன்னு கேட்பா. நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அவன் எவ்வளோ நிறையா கதவை உருக்கிட்டு இருந்தான் பார்த்தியா, கதவை காப்பாற்றிக்கணும், இல்லைனா 10,000 ரூபாய் செலவு வரும், அது 10 ரூபாயோட போகிறது விட்டுடும், போனால் போகிறது. இல்லை நீங்கள் கொடுக்குற இடம் தான் வெய்வா. இது ஒரு வீட்லேயும் நடக்கிற விஷயமா இருக்கலாம். நீங்கள் கொடுக்குற இடம் தான் இதெல்லாம். நானாக இருந்தால் அவனை அடித்து விரட்டிடுவேன்வா. அடித்து விரட்டினா அதுக்கு செலவுக்கு நீ தான் பணம் கொடுக்கணும், பார்த்துக்கோங்கிறது நாம். 10 ரூபாயோட போச்சா இப்போ? அதைத்தான் மகாபாஷ்ய பட்டர் சொல்கிறார். ஏதோ 100 ரூபாயோட போயிடுத்து விட்டுடுவோன்னுட்டார். இவர் சின்ன பிள்ளையோ இல்லையோ, இள ரத்தம், அப்படியே ரத்தம் கொதிக்கிறது யாமுனாச்சாரி இருக்கு. அப்படின்னா நான் விடுறதா இல்லை சுவாமி, நீர் விட்டா விட்டுடலாம், நான் விடுறதா இல்லை. இப்போ நீர் வாதத்துக்கு தர்க்கத்துக்கு போறீரா இல்லையான்னு கேட்டார். அவர் சொன்னார், அதெல்லாம் நான் போறதா இல்லை ஏன்னுட்டார். நீர் போலன்னா என்ன? அடியேன் போவதற்கு சித்தமாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன், கண்டிப்பாக நான் போகத்தான் போறேன் என்னார். என்னது? ஆக்கியாழ்வானுடைய வாதம் புரிவதற்கு நீர் போக போறீரான்னு கேட்டார். ஆமாம், கண்டிப்பாக அடியன் தான் போக போகிறேன். உம்மால் அவரை ஜெயிக்க முடியும்னு நீர் நினைக்கிறீரான்னு கேட்டார். சுவாமி, உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக வெற்றி கொள்வேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் முதல்ல ராஜாவுக்கு நான் முதலில் ஒரு கடிதம் எழுதுகிறேன். உம்முடைய தேசத்திலே பிரசித்த வித்வானாக உம்முடைய அரசவையை அலங்கரித்திருக்கிற ஆக்கியாழ்வான், அவரோடைய சண்டை போடுவதற்கு, வாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஒரு கடிதத்தை ராஜாவுக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டார். என்ன தெரியுமா எழுதி அனுப்பினார்? நவயம் கவயஸ்து கேவலம், நவயம் கேவல தந்திர பாரகாக அபிது பிரதிவாதி வாரண பிரகடாதோப விபாட்டரக்ஷமாக. முதல்ல நான் வரேன்னு ஒரு லெட்டர் போட்டார். அந்த லெட்டரை பார்த்துட்டு ராஜாவுடைய ஆள் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? வரலாமேன்னு ஒரு லெட்டர் போட்டான். இது வரலாமேவா? நீ வரலாமேனா நான் வந்துடுவேன் நான் என்னார். எப்படி இருக்கு பாருங்க, நான் வரேன்னு ஒரு லெட்டர் போட்டிருக்கார். ராஜா வான்னு சொல்லிட்டான். என்ன வான்னு கூப்பிடுற என்னன்னு ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பினார். நவயம் கவயஸ்து கேவலம், என்ன ஒரு சாதாரண கவியாக நினையாதே. ஏதோ உலகத்தில் 1000 பேர் கவிகள்னு இருப்பான், சம்ஸ்கிருதம் படித்தவன் 1,00,000 பேர் இருக்கான், அதில் ஒருத்தன் என்ன நினச்சிக்காதே. நவயம் கேவல தந்திரபாரகாக,
தந்திரங்கள் எல்லாம் அறிந்தவன், சகல சாஸ்திரங்களிலும் வியுத்பன்னன். அவ்வளவுதானே, சாஸ்திரம் படிச்சவன் 1,00,000 பேர் இருக்கான், 1000 பேர் இருக்கான் அப்படின்னு என்னை பற்றி நினைச்சுடாதே. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எதிரிலே வருகின்ற வாரணத்தினுடைய மத்தகத்தை பிளக்கிற சிம்மத்தை போன்றவன். எதிரில் ஒரு யானை வருதுன்னு சொன்னால், ஒரு சிம்மம் ரொம்ப நாளாக கருக்கொண்டு இருக்கிறது, அந்த யானையை போடணும் அடிக்கணும்னு கருக்கொண்டு இருக்கிறதுனால் அது என்னமா கர்ஜித்து கொண்டு மாரிமலமழஞ்சில் மண்ணு கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேறுமயிர் முங்க எப்பாடும் பேர் புதனி பூரணிமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேன்னு ஆண்டாள் பாடினாலும் இல்லையோ, அது என்னமா பாஞ்சிட்டு போய் அந்த யானையை ஒரு கை பார்க்கும் இல்லையோ, அதை மாதிரி எவ்வவர்கள் எல்லாம் தாங்கள் தான் வித்வான்கள்னு கொக்கரிச்சுட்டு இருக்காளோ அன்னவர்களை எல்லாம் அழிப்பதற்கே பிறந்தவன் நான். தனக்கு கர்வம் இருக்குன்னு அவர் சொல்லல, கர்வத்தோட இருக்கிறவாளெல்லாம் ஒழிக்கிறவன்னாங்கிறத பெருமிதத்தோட சொல்றார். இதுல இருக்கிற அந்த சிறிய வேறுபாட்டை நாம புரிஞ்சுக்கணும். ஆக்கியாழ்வான் தான் தான் எல்லாரை விட பெரிய வந்துறான். இப்ப யாமனாச்சாரியரும் அதுதான் சொல்லியிருக்கார். சுவாமி 2 பேருக்கு என்ன சுவாமி வித்தியாசம்னா, இவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார், எவனெல்லாம் தான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கானோ அவனுக்கெல்லாம் தான் நான் பெரியவன், மற்ற பேர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சிறியவன் விட்டார். இந்த ஒரு வேறுபாட்டை தான் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார். பல மதாந்தரஸ்தர்கள், கவனமாக கேளுங்கோ, மற்றைய மதங்களை சேர்ந்த பலர் நம்முடைய ராமானுஜ சம்பிரதாயத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ராமானுஜருடைய கருத்துக்களை பரிஹசிப்பதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் செய்கிறார்கள். வேதாந்த தேசிகன் என்ன தெரியுமா சொல்லிட்டார், கூப்பிடுறாவாளெல்லாம் எதுக்குன்னு கேட்டார், என்னுடைய இடது காலை அவர்கள் தலையிலே வைக்கிறேன்னார். கவனமாக கேட்டுக்கோங்க, எவ்வவர்கள் மதாந்தரஸ்தர்கள் ராமானுஜருடைய கொள்கைகளை அவர்கள் மறுக்கின்றார்களோ, ஏற்றுக்கொள்வதில்லையோ, பரிஹசிக்கின்றார்களோ, அவளெல்லாம் கூப்பிட்டு நான் அடக்கி ஆழ்வேன், அவர்கள் தலைமையில என்னுடைய இடது கால வைப்பேன். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளை கண்டா என்ன பண்ணுவேன்? அதுக்கு பதில் சொல்றார், ஸ்ரீ வைஷ்ணவாளெல்லாம் கூப்பிடுங்கோ, அவர்கள் திருவடிகளை என் தலைக்கு மேல தாங்குவேன். 2 வேறுபாடு உங்களுக்கு தெரிகிறது இல்லையோ, மதாந்தரஸ்தர்களுடைய தலைகள்ல என் கால வைப்பேன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள்னு சொல்லிட்டான் அவா திருவடிகளை என் தலைக்கு மேலே தாங்குவேன். இந்த சாத்விக அகங்காரம்ங்கிறது வேணும். அகங்காரம்னு சொன்னால் கர்வம், ஆணவம், செருக்கு, அது தப்பு தான். ஆக்கியாழ்வானுடைய ஆணவங்கிறது தப்பு, ஆளவந்தார் யாமுனாச்சாரியனுடைய ஆணவங்கிறது சரி, இது நல்ல விஷயம். சாத்விக அகங்காரம்னு சொல்லுவார். இப்ப நான் ஒரு பாரதியன் என்பதில் பெருமைப்படுகிறேன், நான் இந்தியன் என்பதில் பெருமைப்படுகிறேன்னா சுவாமி அகங்காரம்லாம் படக்கூடாது சுவாமி, ஆணவெல்லாம் கூடாது. இது என்ன பெருசாக பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா, கோவம் வருமா வராது உங்களுக்கு? அதுவும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீங்கள் என்ன சட்டையில் தேசிய கொடியை குத்திட்டு அதுக்கு மேலே கொடுத்த மிட்டாயும் வாயில் போட்டு ரொம்ப ஜாலியாக வந்தே மாத்திரம்னு பாடிட்டு வந்துட்டு இருக்கிறச்சு, என்னடா பெரிய பாரதியன், என்னடா பெரிய இந்தியன்னு ஒருத்தன் கேட்டான்னா அன்றைக்கி அப்படியே நாடி நரம்பெல்லாம் அப்படியே புடைக்க நாம் என்ன சொல்லுவேன், இப்படி சொல்லிட்டேன், என் தேசம் தான் எனக்கு முதல்ல என்னுவோம். ஒரு நாளாவது அந்த ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருக்கும் இல்லையோ, அந்த உணர்வை, அந்த பெருமிதத்தை, என் தேசத்துக்கு ஒப்பான தேசம் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் அதை யாராவது தப்புன்னு சொல்வாடா? இந்த கர்வம் கூடாதுன்னு சொல்வாடா? ஐயா, இந்த கர்வம் கண்டிப்பா இருக்கணும். அதை போலத்தான் நான் ஸ்ரீ வைஷ்ணவன், எனக்கு யாரும் நிகரில்லைன்னு நான் சொன்னேன்னா, இது மற்ற ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து நான் சொல்லக்கூடாது, ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாதவர்களை பார்த்து நான் சொல்லணும். அவர்களை காட்டில் நான் கண்டிப்பாக வசதியானவன் தான். நினைவு வரைச்சே ஒரு கதை சொல்றேன். பிள்ளைப்பிள்ளையாழ்வான்ல மிளகாழ்வான்னு ஒருத்தர், பேர் என்ன அழகா இருக்கு பாருங்க. அவர் மூர்த்தி ரொம்ப சிறுசு, ஆனால் கீர்த்தி ரொம்ப பெருசு. மிளகாழ்வார்னு பேர். திருநாராயணபுரத்துக்கு போனால் தாயார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற அந்த மண்டபம் இருக்கு பாருங்க, அதில் ஒரு கல் தூண்ல சின்னவராக இருப்பார். எத்தனை சின்னவர்னு நம்மளால அளவு கூட இவ்வளோதான் இருப்பார். மிளகாழ்வார் கை கூப்பிட்டு உட்காந்து வச்சா போல அவரை வடித்து வைத்திருக்கிறார்கள், ஒரு சின்ன சிலையாக வடித்திருக்கிறார்கள். அவருக்கு தான் மிளகாழ்வார்னு பேர். அவர் ராமானுஜருடைய அருமை சீடர். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ராஜா பெரிய ஒரு தண்டோரா போட்டான், வித்வான்கள் எல்லாம் நம்முடைய சபைக்கு வர வேண்டியது, நான் அவர்களுக்கு பெரிய பரிசெல்லாம் தரவிருக்கிறேன் அப்படின்னு தண்டோரா போட்டான். மிளகாழ்வார் பார்த்தார், நாமளும் பெரிய வித்வான் தான், நம்ம போயிட்டு வரலாம். ராஜா அவனே கூப்பிட்டுருக்கான். என்றைக்குமே நாமாத்தான் தேடி செல்வத்தினிடத்துல போகக்கூடாதே தவிர, அது தாமா கிரமமா நம்மக்கிட்ட வந்ததுன்னா இப்போ யாராவது வேண்டாம்னு சொல்ல போகிறாளா? அதனால போகலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு போனார். இவர் நல்லா 12 திருமணிக்காப்புகள் இட்டுண்டார், திருமணித்தாவளெல்லாம் போட்டுருக்கார். பார்த்தாலே ஸ்ரீ வைஷ்ணவர்னு தெரிகிறா போல இருக்கார். இவர் நேர ராஜசபைக்கு போனார். ராஜா சிம்மாசனத்தில் இப்படி உட்காந்துருந்தான். இவரை பார்த்தான், நீரே வந்தீர் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நீ தானப்பா தண்டோரா போட்டே, வித்வான்கள் எல்லாம் வர வேண்டியது, நான் பரிசளிக்கவிருக்கிறேன்னு சொன்னாயே, அதற்குத்தான் வந்தேன்னார். நான் வித்வான்கள்லாம் கூட்டேன், ஸ்ரீ வைஷ்ணவ வித்வான்கள் எல்லாம் கூப்பிடலேன்னா. வித்வான்களை கூட்டேன், மதாந்தரஸ்தர்கள் எத்தனையோ பேர் உண்டு, அவளைத்தான் கூப்பிட்டேனே தவிர வைணவர் அவளை கண்டாலே எனக்கு ஆகாது சுவாமி, நீர் ஸ்ரீ வைஷ்ணவர், உமக்கு தரமாட்டேன் அப்படின்னா. அங்கேயே ஆனந்த கூத்தாட ஆரம்பித்து விட்டார் மிளகாழ்வார். அவருக்கு அத்தனை சந்தோஷம். மிளகாழ்வானுக்கு சந்தோஷமா நாட்டியம் ஆடுறாராம். ஏன் இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியலையேன்னா அவர் சொன்னார்,
எனக்கு இதை விட என்ன பெரிய சன்மானம் வேணும்னு கேட்டார். நீ ஸ்ரீ வைஷ்ணவன் அல்லன், ஓ வாயால் என்னை பார்த்து நீ ஸ்ரீ வைஷ்ணவன் ஸ்ரீ வைஷ்ணவன் 2-4 தடவை சொன்ன பாரு, எனக்கு அந்த சன்மானமே போரும். எனக்கு நீ இப்போ சன்மானம் கொடுத்தா கூட நான் வாங்கிக்கிறதா இல்லை, ஏன்னா எனக்கு சன்மானம் கிடைச்சுடுத்துன்னார் அவர். ஏன்னா அந்த பெருமை, நாம் வைணவர்கள்ங்கிறதனுடைய அந்த ஏற்றத்தை நாம் அறிந்தவர்களாய் ஓரோரு கணமும் நம்மை நினைத்தே நாம் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். இது ரொம்ப ஒரு மதில் மேலே நடக்கிறா போலே, கைத்தின் பேரில் நடக்கிறா போலே அப்படி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நம்மளை நாம் ரொம்ப வசதியாக நினச்சி சந்தோஷமும் படணும். இருக்கிறதுக்குள்ளேயே தாழ்ச்சியானவன் ஒருத்தன் உண்டு, தாழ்மை படைத்தவன் ஒருத்தன் உண்டுனால் அது நான் தான்னு சொல்லிக்கொள்ள வேண்டும். என்ன சுவாமி இது இப்படி ரெண்டையும் சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா, அது இடம் பொருள் ஏவலறிந்து ரெண்டையும் சொல்ல வேண்டும். மற்ற பேர்களை பார்த்தோம், வைணவர் அல்லாதவர்களை பார்த்தோம்னா நாம் வசதிங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாவை பார்த்துட்டு நான் வசதின்னு நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் தொண்டன்னு தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதுதான் கிரமம். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா நாம தொண்டர்கள், மற்ற பேர்கள்னா நாம அரசர்கள். இந்த உலகமே நம்முடையது. ஏன்னா உபய விபூதி ஐஸ்வர்யம் பகவானுடையதுன்னு சொன்னால், பாகவதர்களை பகவானே வணங்குகிறான்னு சொன்னால் நமக்கு எத்தனை ஏற்றம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குன்னு பாருங்க. அதனால் அந்த ஒரு இருமாப்பு, அந்த கர்வன் தோற்றத்தால் நாம் நடக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கர்வத்தை ஒருபோதும் சக ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் காட்டிவிடக்கூடாது. அது யாமுனாச்சாரியர் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தார். அவர் ஒன்றும் மகாபாஷ்ய பட்டர் அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் தான் பெரியவன் அவர் சொல்லிக்கவே இல்லை. எவன் கர்வியா சுத்தின்னு இருக்கானோ, அகங்காரத்தோட செருக்குற்று திரிகின்றானோ, அவனை பார்த்து சொல்றான், உன்னை நான் விடமாட்டேன்டாங்கிறார் ஆக்கி ஆழ்வானே. அதனால என்ன எழுதிட்டார், எதிரிலே வருகின்ற யானையினுடைய மத்தகத்தை பிளக்கின்ற சிம்மத்தை போன்றவன் நான். ஸ்லோகத்தை 2-3 தடவை ராஜா படிச்சு பார்த்தான். வேறு பெரியவர் இருப்பார் போல் இருக்கு, வரப்போறார் போல் இருக்கு, நாம் வான்னு கூப்பிட்டா அவருக்கு என்னமோ கோபம் வந்துடுத்து, சரி கௌரவமாக 4 வார்த்தை சொல்லி அனுப்புவோம் சொல்லிட்டு, சுவாமி தேவரீர் அவசியம் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கடுதாசி போட்டான். திரும்பவும் கோபம் வந்துடுத்து யாமுனாச்சாரியருக்கு. என்ன அவசியம் எழுந்தருள வேண்டுங்கிற, உன்னுடைய பல்லக்கு யானை குதிரை இதெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாயா? நீ வான்னா நான் பஸ்ஸை பிடிச்சி வரணுமா, இப்போ இல்லை ட்ரெயினை பிடிச்சி வரணுமா, எப்படி வர்றது? நீதான் சகல வரிசைகளையும் அனுப்பி நம்மை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்போ ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்புகிறார். ஆசையில்லாத திரிகன்யா. ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. இமயம் தொடங்கி இருங்கடல் அளவும், நீ இமயமலையிலிருந்து சீதா பிராட்டியினுடைய இருப்பினாலே அவள் வாழ்ந்ததினாலே பெருமை பெற்றிருக்கக்கூடியதான சேது, அது வரையிலும் நீ எங்க வேணும்னா தேடிப்பார், என்னை போல ஒரு வித்வான் உனக்கு கிடைக்க மாட்டான்னு எழுதினார். உலகத்திலே வித்வான்கள் பல பேர் இருப்பார்கள், அத்தனை பேர்களையும் நீ போய் ஆராய்ச்சி பண்ணு, எனக்கு சமமாக ஒருவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு ஒரு 4 வரைக்கும் ஸ்லோகம் எழுதி அனுப்பினார் பாருங்க. ராஜா திரும்ப படித்து பார்த்தான். அப்பவே யாமுனாச்சாரியருடைய ஃபேன் ஆயிட்டான் அவன். அவர் என்ன கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் ராஜா என்ன நினச்சிட்டு இருக்கான் தெரியுமா, ஒரு 80-90 வயசு இருக்கும் போல் இருக்கு அவருக்கு, சாதாரண வித்வானாக இருப்பார்னு தோணலை. முதல்ல ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பினார். அப்புறம் இப்போ கம்பீரமாக ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பியிருக்கார். நமக்கெல்லாம் பெரிய விருந்து தான் விட்டார். கிரிக்கெட் பார்க்குறவாளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்கிறதுன்னா நீங்கள் கூட சில சமயத்தில் ஒரு 2 பந்து பார்த்துருப்பீங்க. அவன் போட்டானா, அவன் அடித்தானா, யார் முதல்ல ஆடுறா, நாம்பளா அவாளா, மீதி ஆட்டத்துலலாம் கூட உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு விருப்பம் இருக்காது. அது இந்தியா பாகிஸ்தான் வந்துடுத்துன்னா அது கிரிக்கெட் தெரியாதவா கூட யார் இன்னைக்கு ஜெயிச்சா, நம்ம ஜெயிச்சுட்டோமா அது போதும், யார் எத்தனை கோல் அடித்தான்னு கேட்பா. கிரிக்கெட்டில் கோலே கிடையாது, ரன்கள் தானே உண்டு. எங்கள் பாட்டியே கேட்பா, யார் எத்தனை கோல் அடித்தாங்க, பாட்டி கோலே கிடையாது பாட்டினா, நம்ம ஜெயிச்சோமா இல்லையா அதை சொல்ல, முக்கியம் அதுதான்வா. ஜெயிச்சாச்சுன்னா அதான் வேணும். அப்போ தெரியலன்னா ஒரு ஆர்வம் வருகிறது. ஒரு சில ஆட்டங்களை பார்க்கும்போது நமக்கே பார்க்கணும்னு தோன்றுறது. எங்களுக்கெல்லாம் கிரிக்கெட்னா ரொம்ப விருப்பம்னா, வண்டியில் போயிட்டே இருந்தோம், எங்கேயோ எவனோ விளையாடிட்டு இருந்தால் கூட அந்த வண்டியை ஓரமாக ஒரு மரத்தடியில் நிறுத்திட்டு ஒரு 4 பந்தாவது பார்த்துட்டு போகணும்னு ஆசையாக இருக்கும். அதை போல் படித்தவனுக்கு எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும். படித்தவர்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற உரையாடலை கண்டால் அவள் விடமாட்டான். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்க்குற மாதிரி அது. இப்போ ஆக்கி ஆழ்வானுக்கும் யாமுனாச்சாரியருக்கும் நடைபெறவிருக்கிற அந்த வாக் யுத்தம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னால், இந்தியாவும் பாகிஸ்தானும் உலகக்கோப்பையில் மோதிக்கொள்வதை போல. அது பார்க்குறவாளுக்கு பெரிய விருந்து. அது ராஜாவுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரசிகன், படித்தவன் ராஜா, அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரிய 80-90 வயசுக்கு ஒருத்தர் வர போகிறார், ஆக்கி ஆழ்வானோட பெரிய சண்டை நடக்க போகிறது, நமக்கெல்லாம் பெரிய விருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வரவழைப்போம். ஆனால் வருகிறவர் ஆக்கி ஆழ்வானை வெல்வார்னு எனக்கு தோணலை. இங்கே கொஞ்சம் கவனமாக கெடுக்கும். ராஜாவுக்கு அந்த போட்டியை பார்க்கணும்னு எல்லாம் ஆசை இருக்குது. ஆனால் ராஜா தீர்மானமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டான். பக்கத்தில் ராணி உட்காந்துருக்கா. ராஜா என்ன சொல்லிட்டான், எனக்கு என்னமோ ஜெயிப்பார் வரவர்னு எல்லாம் பெருசாக தோணலை, வரட்டு பார்க்கலாம். ஆனால் ஸ்லோகமெல்லாம் ரொம்ப கம்பீரமாக தான் எழுதி அனுப்பிச்சிருக்கார். ஆக்கி ஆழ்வானோட சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் தயாராகிருக்கான்னு சொன்னாலே அது பெரிய விஷயம்.
வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சாச்சு. சீர்வரிசைகள்லாம் எல்லாம் போயிருக்கு. காஹளம் போயிருக்கு, பேரி போயிருக்கு, அப்படின்னா கொட்டும் முரசு அதுவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே திருச்சின்னம்னு ஊதரா வருவா அதுவும் போயிருக்கு. அதற்கு மேலே காஹளம்னா அதையும் ஊதரா, இதெல்லாமே காஹளம் போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. காலம் வலம்புரி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. மொத்தம் போயிருக்கு. இந்த குழந்தை ஏறி அமர்ந்து 10-15 வயசு பிள்ளை இந்த பல்லக்கில் என்ன கம்பீரமான தோரணையோட ஏறி அமர்ந்து கொண்டு ராஜசபைக்குள்ளே நுழைகிறார். பெரிய உப்பரிகையிலேருந்து பார்த்துட்டு இருக்கா. ராஜாவும் ராணின்னு இருந்து பார்த்துட்டு இருக்கா. அதோ பல்லக்கு வந்து விட்டது. ராஜா பக்கத்தில் ராணி இடத்துல சொல்கிறான், பாவம் தள்ளாத வயதாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், பல்லக்கில் வரது கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாரோ என்னமோ, ஆனாலும் சொன்னபடியே வந்து விட்டார். இன்றைக்கே வாதம் தொடங்குகிறார்களா இல்லை மேட்ச் நாளிலேருந்து ஆரம்பிக்க போகிறதான்னு தெரியல, நமக்கெல்லாம் பெருவிருந்து காத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்லக்கையே பார்த்துட்டு இருந்தான். பாருங்கோ, பல்லக்கு கிட்டே வரும்போது தான் பார்த்தான், உள்ளுக்குள்ளே 80-90 வயது மதிக்கத்தக்க யாரும் அமர்ந்திருக்கவில்லை. வெறும் 10-15 வயசு பிள்ளை ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ராஜா பார்த்தார், எங்க வழியில் அவர் எங்காவது இறங்கிட்டாரா, இந்த பிள்ளை இறங்கிட்டு தான் ஏறி உட்காந்துட்டானா, இப்போ யாரும் தெரியலையே. பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு, என்னப்பா அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தீங்களே, இந்த பெரிய வித்வான் 90 வயது மதிக்கத்தக்கரா இருப்பார்னு நான் நினச்சிட்டு இருக்கேனே, அவர் எங்கேன்னா அவன் சொல்கிறான், சுவாமி 90 வயசுலாம் யாரும் இல்லை சுவாமி, பல்லக்க கொண்டு போய் நிறுத்தினோம், இந்த பிள்ளை தான் ஏறி உட்காந்தார். நாங்கள் கூட கேட்டோம், ஆக்கியாழ்வானுடைய அதெல்லாம் நான் தான் வாதம் பண்ணுறதுக்கு நான் தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டார், அவரை தான் அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ஏமாற்றத்தாலே பெரிய வேதனை உண்டாயிற்று. ஆக்கியாழ்வான் எவ்வளவு பெரிய வித்வான், இந்த சின்ன பிள்ளை நம்மளை எல்லாம் முட்டாளாக்கிட்டான் போல் இருக்கு, ஏறி அமர்ந்து கொண்டு நம்ம கம்பீரமாக வந்துட்டு இருக்கான். ஆக்கியாழ்வானுடைய ஒரு கேள்விக்கோ ஒரு தர்க்கத்திற்கோ எதிரில் நிற்பதற்கு இந்த பிள்ளைக்கு சாமர்த்தியம் இருக்குமா? என்னை நன்றாக வஞ்சித்து விட்டான், நான் ஏமாந்து போயிட்டேன், பல்லக்கெல்லாம் அனுப்பிச்சு, யானை குதிரையெல்லாம் அனுப்பிச்சு, ஒட்டகம் எல்லாம் அனுப்பிச்சு என்னை பெரிய கோமாளி ஆகிவிட்டான், ஊரெல்லாம் என்னை பற்றி என்ன பேச போகிறதோன்னு அவனுக்கு அத்தனை கவலைகள் உள்ளுக்குள்ளே. அப்போ பக்கத்தில் ராணி சும்மா இருந்திருக்கலாம் இல்லையோ. அவள் சொன்னால், வரதை பார்த்தா சின்ன பிள்ளை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பிள்ளையினுடைய முக ஒளியை பாருங்கள், தேஜஸை பாருங்கள், நம்ம ஆக்கியாழ்வானை சுக்கு நூறாக ஆக்கி விடுவார், தவிடுபொடி ஆக்கி விடுவார், வென்று விடுவார்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டா. ஏற்கனவே ஏமாந்து விட்டோமோன்னு ராஜாவுக்கு கவலை. இப்போ ராணி வேற ஆக்கியாழ்வான அந்த பிள்ளை ஜெயிச்சு விடுன்னு சொன்னால் அப்படி கோபமாக திரும்பி பார்த்தார். என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரனாட்டம் தெரியல அவனுக்கு, இந்த சின்ன பிள்ளை ஆக்கியாழ்வானை ஜெயிக்க போறாரா? அந்த பிள்ளை ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் இருக்கிற மன வாழ்க்கை அத்தோட முறிந்து விடும்னுட்டான். அப்போ பார்த்தா நான் வாய் வச்சு வெறும் இருந்திருக்கலாம், அந்த பிள்ளை ஜெயிக்கும்னு சொல்ல போய் இப்போ என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி விட்டது. கண்டிப்பாக சொல்லுகிறேன் தேவி, நல்லா கேட்டுக்கோ, அந்த பிள்ளை ஜெயிக்கலைன்னா உன்னை அன்றைக்கே நான் அனுப்பி விடுவேன், பேக் பண்ணி அனுப்பிச்சுடுவேன், நீ எங்கே வேணா போய்க்கோன்னுட்டா ராஜா. அவன் சொல்கிறான், அந்த பிள்ளை கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு இப்போ நான் வேண்டிப்பேன்னா. எதுக்கு? ஆக்கியாழ்வானுடைய கர்மம் அடங்க பெற வேண்டும் என்பதற்காகவா? அதெல்லாம் இல்லை, இவர் கூட இருந்து மிச்ச சொச்ச காலத்தை நான் நல்லா வாழணும், அந்த பிள்ளை எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவ வேண்டிட்டு இருக்கா. ஆனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டாள். நான் சொல்றா போல அந்த பிள்ளை ஜெயிச்சுட்டா நீர் என்ன பண்ணுவீர்னு கேட்டாள். ராஜா சொன்னா, அதெல்லாம் ஒருபோதும் நடக்காதுன்னா. அந்த பேச்செல்லாம் வேண்டாம், நீர் சொன்னீர் இல்லையோ, தோத்துட்டா என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன், எங்கே வேணா போன்னு சொன்னீரே, அந்த பிள்ளை ஜெயிச்சுட்டா நீர் என்ன பண்ணுவீர்? ராஜா சொன்னான், என் ராஜ்யத்தில் பாதியை தருவேன்னா. பார்க்கலாம் என்ன நடக்கிறது பார்க்கலாம்னு சொல்லிட்டார். அந்த பிள்ளை வந்து இறங்கினார். ஆக்கியாழ்வானும் வந்தார். வாத பிரதிவாதங்கள் தொடங்கட்டும் அப்படின்னு முதலிலே சொல்லப்பட்டது. சரி, வாத பிரதிவாதங்களை தொடங்கலாம். தர்க்கம் வாதம் பண்ணும்போது அதிலே ஒரு முறைங்கிறது உண்டு, அதில் ஒரு கிரமம், அதில் ஒரு வழக்கம்ங்கிறது உண்டு. நாம் ஒன்று சொல்கிறோம்னு சொன்னால் எதிராளி அதை தம்முடைய வாத திறமையாலே மறுத்து பேசுதல்ங்கிறது ஒன்று உண்டு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மணி சாயங்காலம் 6 ஆச்சு, 5:30 ஆச்சு, ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நானும் மணி பார்த்துக்கிறேன், 6:30 ஆச்சு இல்லையா, மணி 6:30 ஆச்சுன்னு சொல்கிறோம்னால் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இது 6:30 கிடையாதுன்னு நிரூபிக்கணும். 6:30 ஆகும்போது அதை எப்படி நிரூபிக்கிறதுலாம் கேட்க முடியாது, அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களிடத்துல உண்டு. இந்த மாதிரி ஒரு கிரமம் உண்டு. உங்களுக்கு நிரூபிக்க தெரியலன்னா நான் நிரூபிக்கணும், இப்போ மணி 6:30 கிடையாதுன்னு நான் நிரூபிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு வாத திறமையிலே ஒரு கிரமங்கிறது உண்டு. இந்த யாமுனாச்சாரியர் ஆக்கியாழ்வானை பார்த்து கேட்டார், சில கேள்விகளை நீர் கேட்டு நான் மறுக்கலாம், இல்லை நான் கேட்டு நீர் மறுக்கலாம், எப்படி செய்யலாம் நீரே சொல்லணும்னார். அவர் சொன்னார், பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கே, ஏதோ தெரியாதனமா நீ வந்துட்டேன்னு நினைக்கிறேன், சிம்மத்தை அதனுடைய குகையிலேயே நீ சந்திக்கிறாய். ஆளவந்தார் சொன்னார், அந்த பேச்செல்லாம் வேண்டாம், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும், நீர் கேட்டு நான் மறுக்கணுமா, நான் கேட்டு நீர் மறுக்கணுமா? சின்ன பிள்ளையா இருக்கே, நீயே கேளு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். இவர் சொன்னார், ஒன்றும் இல்லை 3 கேள்வி கேட்குறேன், ரொம்பலாம் கேட்க போகிறது இல்லை, 3 கேள்வி தான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேளு அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், உம்முடைய தாயார் பிள்ளை பெறாதவள் அல்லள் அப்படின்னு சொன்னார். உம்முடைய தாயார் பிள்ளை பெறாதவள் அல்லள். இப்போ அவர் மறுத்து பேசணும்.
நான் என்ன சொன்னேன், எங்கள் அம்மா பிள்ளை வராதவள். நான் சொன்னேன், அப்போ நீ யாரும் கேள்வி வருமா வராதா சொன்னேன். நீ உட்காந்துருக்கீர், எங்கள் அம்மாவுக்கு பசங்களே கிடையாது. நானே சொன்னான், ஐயோ பாவம் சீக்கிரமாக ஏதோ மர கழண்டு குடிச்சு போல் இருக்குது, இங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து சீக்கிரமாக வைத்தியம் பார்த்தா தான் ஓரளவு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி பட மாட்டாளா? இவர் சொல்லிட்டார், உம்முடைய தாயார் பிள்ளை பெறாதவள் அல்லள் அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னார். அவர் கையை பசிச்சுட்டு இருக்கார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, இவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு. அவர் சொன்னார், மொத்தமாக 3 கேட்டுடு அப்புறம் சொல்கிறேன் என்ன. அப்போவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓஹோ பதில் இல்லை போல் இருக்கு, தடுமாறுறார். ஆளை பார்த்தாலே தெரியுது. அடுத்தது நேர ராஜாவை காண்பிச்சு சொல்றார், ராஜா தார்மிகர், ராஜா சார்வபௌமர்னார். 2 விதமாக சொல்லுவா, ராஜா தார்மிகர்னு ஒன்றும் இல்லை, ராஜா சார்வபௌமர். ராஜா சிறந்த தார்மிகர், அறவழி நடப்பவன் அர்த்தம். இப்போ எதிர்க்க மறுத்து பேசணும்னா என்ன சொல்லணும், ராஜா அயோக்கியன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? ராஜாவே உட்காந்து வச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த காலத்திலேயே யாராவது ஒருத்தர் யூடியூப்ல ஏதாவது 2 வார்த்தை அதிகமாக பேசிவிட்டா காவல்துறை அனுப்பிச்சு அப்படியே கொத்தா பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் உட்காந்து வச்சு விட்றா. நேற்று கூட யாரோ ஒருத்தர் 2 பேர் அரெஸ்ட்லாம் பார்த்தேன். அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஆள்பவர்களுக்கு எதிராகவோ யாராவது ஏதாவது பேசினா யூடியூப்ல ஒரு பதிவேற்றம் பண்ணான்னா பிடிச்சி கூட போய் வச்சு விட்றாளாம். நான் ராஜா முன்னாடியே உட்காந்து அந்த பிள்ளை சொல்கிறதுக்கு நான் எதிராக தான் பேசி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் கொஞ்ச நாளைக்கு ஒத்துக்கோ, நீ தார்மிக நல்லன், நீ அறவழி நடப்பவன் நல்லன், நீ அயோக்கியன்னா ராஜாவை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? இவருக்கு அதுக்கும் பதில் சொல்ல முடியல. சரி, ராஜா சார்வபௌமன், ஏகச்சத்திராதிபதி, இந்த உலகத்தை எல்லாம் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே ஆள்பவன் அரசனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த ராஜா இந்த மாகாணத்துக்கு தான் ராஜா, பெரிய உலகத்துக்கெல்லாம் ராஜா கிடையாதுன்னு ராஜா எதில் சொல்ல முடியாது. அவர் ஒரு மாகாணத்துக்கே அரசராக இருந்தாலும் அவர் ராஜாதி ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, ராஜகுலத்திலக, ராஜகுலோத்துங்க இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். அவர் சிறிய பிரதேசத்துக்கு தான் ராஜாவா இருப்பார். ஆனா ஏகச்சத்திராதிபதி பராக்குன்னு தான் சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. அதைத்தான் வேதாந்த தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்தில் ரொம்ப அழகாக கேள்வி கேட்கிறார். ஏதோ ஒரு சிறிய பகுதிக்கு ஒருத்தர் ராஜாவா இருந்துட்டு இருந்தான்னா இன்னமும் இந்த உலகத்துக்கே அவன் தான் ராஜான்னு சொல்லி கொண்டாடுறீங்களே, இதெல்லாம் நியாயமானு கேட்கிறார் அவர். ஆனால் கொண்டாட்டம்னா அப்படித்தான் கொண்டாடி ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது இல்லையோ. ராஜா மிகச்சிறந்த சார்வபௌமன் அப்படின்னு சொன்னா இப்போ ஆக்கியாழ்வான் என்ன சொல்லணும்? அதெல்லாம் கிடையாது. ராஜா பெரிய சார்வபௌமன், ஏகச்சத்திராதிபதி, ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே உலகனைத்தையும் ஆள்பவர் அல்லர். ஒரு சிறிய பகுதிக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு தான் அவர் ராஜான்னு சொல்ல முடியுமா? இப்போ அது பெரிய அவமானம் ராஜாவுக்கு, அதனால அதையும் சொல்ல முடியாது. அதற்கு அடுத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் யாமுனாச்சாரியர். ராணி ராஜாவுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்காளே, அவளை போல பதிவிரத்தையே பார்க்க முடியாதுன்னார். இப்போ ஆக்கியாழ்வான் என்ன சொல்லணும்? அவள் பதிவிரத்தை அல்லள், தன்னுடைய கணவனை மட்டுமே அறிந்து கணவனுக்கே தொண்டுகள் செய்கிறவள் அல்லள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ன சில புருஷர்களையும் அவளுக்கு தெரியும்னு அர்த்தம். இன்ன சில புருஷர்களுக்கும் அவள் ஆட்பட்டவள்னு அர்த்தம். இதை விட நாகரிகமாக இதை சொல்ல முடியாது. அதை ராணியை உட்காந்து வச்சுன்னு சொல்ல முடியுமா? ராணியை பற்றி தப்பா பேசினா ராஜா கேட்டு இருப்பாரா? ஒன்றுத்துக்கும் வாயே திறக்க முடியல ஆக்கியாழ்வானாலே. கதிகலங்கி போனார். யாமுனாச்சாரியர் சொன்னார், நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியான்னார். அவன் சொன்னா, இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் யாராலையும் பதில் சொல்ல முடியாது, உம்மால முடியுமான்னு கேட்டார். யாமுனாச்சாரியர் சொன்னார், நான் என்ன பதில் தெரியாத கேள்வி கேட்குறவன்னு நினச்சிட்டு இருந்தியா? ஒன்னொன்னுத்துக்கும் பதில் சொல்கிறேன். முதல்ல தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய தாயார் பிள்ளை பெறாதவள் அல்லள்னு நான் சொன்னேன்னா நீ என்ன சொல்லணும்? என்னுடைய தாயார் பிள்ளை பெறாதவள் தான்னு சொல்லணும். சொல்ல முடியல, ஏன்னா நீ என்ன நினைக்கிற? நான் தான் பிள்ளை குத்துக்கல்லாட்டம் இருக்கேனே, எங்கள் அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு நானே எப்படி சொல்லுவேன்னு நீ நினைக்கிறையோ இல்லையோ? சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், என்றைக்குமே ஒரு மரம் தோப்பாகாதுன்னு. அந்த நாள்லலாம் குழந்தைகள்னா எத்தனைன்னு கேட்டால் 10, 12, 15ன்னு சொல்லிட்டு இருந்த காலம் இருந்தது இல்லையா? இந்த நாளில் ஒன்றுன்னு சொல்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாலே பெரிய அதிசயங்கிறா, அதுக்கு மேலே குழந்தை இருக்குன்னா அது அதை விட பெரிய அதிசயமாக இருக்குது. அந்த நாளில் 15, 12 குழந்தைகள் கூட இருப்பா. எத்தனைன்னு கேட்டால் அது 12ஓ 5ஓன்னுவா தெரியுமா? அப்பா அம்மாவே கூட, அம்மா கூட சொல்லிடுவா, நீங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டு பாருவா, உங்களுக்கு எத்தனை பசங்கள் அப்படின்னா 12ஓ 15ஓன்னு வருவார். அவருக்கே ஒரு தெளிவு இருக்காது அதில். ஏன்னா பல குழந்தைகள் பிறந்த அந்த நாளில் குழந்தை பிறந்த உடனே போகிறது இதெல்லாம் நிறைய உண்டு. அதனால் பல குழந்தைகள் தங்கி இருக்காது. அவர் கேட்டால் சொல்லுவார் 12ஓ 15ஓ, இந்த குழந்தை என்ன படிக்கிறான், அது என்ன படிக்கிறதுன்னா அதெல்லாம் அம்மாவை கேட்டுவாங்களுக்கு தெரியும். ஏன்னா 2, 3க்கே நமக்கு இப்போ தெரியல என்ன குழந்தை என்ன படிக்கிறதுன்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. 15 குழந்தைகள் என்ன தெரியுமா? அதனால் அந்த நாளில் ஒரே குழந்தை தான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவளை பிள்ளை பெற்றவாளாட்டமே பார்க்க மாட்டான். ஒரு மரம் தோப்பாகாது சுவாமி, ஒரு குழந்தைன்றீங்க நீர், ஒரு 7, 8ஆவது வேண்டாமா? 7, 8 இருந்தால் பரவாயில்லைன்னு அர்த்தம். 10, 12 இருந்தால் கொஞ்சம் மீடியம்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் 15, 16ன்னு சொன்னீர்களானால் ஆனால் வளமான குடும்பம் அப்படின்னு விடுவா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறவர் அப்படின்னு விடுவார். அதனால இவ அம்மாவுக்கு இந்த ஆக்கியாழ்வான் ஒரே பிள்ளையாம். இதை முதலே அவர் விசாரிச்சுன்னு வந்துட்டார். அவர் பின்னணி என்ன, அவன் அம்மா அப்பா யாரு எல்லாம் கேட்டு வந்திருக்காரு போல் இருக்கு. அதனால யமுனை தலைவர் சொல்லிட்டார், ஒரே பிள்ளை தானே, ஒரு மரம் தோப்பாகாது. ஒரு பிள்ளை பெற்றிருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு பிள்ளை பிறந்தவள் பிள்ளை பெற்றவள்னு அவளை சொல்ல போகாது.
அதுக்கு மேலே வலுவாக இன்னொரு காரணத்தை சொன்னார். நீர் என்ன சுவாமி பிள்ளை அப்படியே நீர் பிள்ளையா இருந்தாலும் பிள்ளை என்று மதிக்க தகுந்தவர் அல்லர் நீர். ஏன்னா படித்தவராக இருந்துட்டு இப்படி வெக்கமே இல்லாத கப்பம் வாங்கிட்டு வித்வான்கள் இடத்துல எத்தனை வித்வான்களை நீர் ஏளனப்படுத்துகிறீர், அவமானப்படுத்துகிறீர். இதெல்லாம் சரியான விஷயமா? படித்தவனுக்கு இதெல்லாம் அழகா? இந்த மாதிரி ஒரு பிள்ளைன்னா எந்த அம்மாவும் தன் பிள்ளைன்னு ஒத்துக்கவே மாட்டான். தன் பிள்ளைனா எப்படி இருக்க வேண்டும்? நல்ல பிள்ளையாக 4 பேர்களாலே மதிக்க தகுந்த பிள்ளையா இருக்கணும் தான் அம்மா ஆசைப்படுவாளே தவிர, ஆக்கி ஆழ்வான மகா துஷ்டன் கப்பம் வாங்கிட்டு இருக்கான் இன்னமும் 4 பேர் வையரா மாதிரி பிள்ளைன்னா அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா? இது என் வயிற்றுல பிறந்த பிள்ளையாகவே நான் நினைக்கலேன்னு விடுவா. அதனாலேயும் உன்னுடைய தாயார் பிள்ளை பெறாதவள் ஆகிறாள். அதனால உங்க அம்மாவை அப்படி நன்னா சொல்லலாம்னு 2 சமாதானம் சொல்லிவிட்டார். முதல்ல ஒரு பிள்ளை இருந்தால் அது பிள்ளை பெற்றதா கணக்கிலேயே வராது. 2வது இந்த மாதிரி ஒரு பிள்ளைனா பிள்ளையாவே கணக்கில் வராது. உங்க அம்மாவை அதனால பிள்ளை பெறாதவள்னு சொல்லிவிடலாம். முதல் கேள்விக்கு சமாதானம் சொல்லிவிட்டார். அடுத்தது என்ன சொன்னேன்? ராஜா தார்மிகன், ராஜா அறவழி நடப்பவன், அறவாளன் சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா பிரஜைகள் பண்ற பாபம் எல்லாம் ராஜாவுக்கு போறது. சாஸ்திரம் சொல்றது பிரஜைகள் செய்கிற பாபங்களுக்கு அரசனே பொறுப்பாளி, ராஜா தான் அதற்கு காரணம். அப்படி இருக்கும்போது ராஜாவை தார்மிகர், தர்மமே வடிவெடுத்தவர்னு எப்படி சொல்ல முடியும்? நாம் பண்ற பாப்பெல்லாம் அவர்கிட்ட போறதா இல்லையா? சாஸ்திரம் சொல்றது, நான் சொல்லலேன்னுட்டார். ராஜா தலையாட்டினான். கரெக்டு தான், சாஸ்திரம் அப்படி தான் சொல்லியிருக்கு, நான் படிச்சிருக்கேன்னுட்டான். ஏன்னா அவன் எல்லாம் படித்தவன், விஷயம் தெரிஞ்சவன். அவன் சொன்னா வாஸ்தவம் தான் சுவாமி நீர் சொல்றது, பிரஜைகள் செய்கிற பாபம் எல்லாம் அரசனிடத்திலே சென்று சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீர் சொல்றது வாஸ்தவம் தான். என் இடத்துல குற்றங்கள் உண்டு. இன்னொன்னு, ராஜா சார்வபௌமன் அல்லன்னா சுவாமி ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு ராஜாதி ராஜராஜ கம்பீர ராஜபுரத்திலகெல்லாம் சொல்றான்றதுக்காக நீர் என்ன ஏகச்சத்திராதிபதி ஆகி விடுவீரா? இந்த உலக எல்லாத்துக்கும் நீர் தான் ராஜாவான்னு. எத்தனையோ மாகாணங்கள் உண்டு, எத்தனையோ மாநிலங்கள் உண்டு, ஆங்காங்கே எத்தனையோ பிரதேசங்கள், எத்தனையோ ராஜாக்கள் உண்டு. அதுதானே சுவாமி உண்மை. என்னதான் கொண்டாடினாலும் உலகனைத்துக்கும் நீர் தான் ராஜான்னு எப்படி சொல்ல முடியும்னார். அதை ராஜா ஒப்புண்டுட்டார். இதுவும் சரிதான், நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போ எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த 3வது விஷயம்தான். ராணியை பற்றி பதிவிரதை அல்லல்னு சொல்லியிருக்காரு இல்லையோ? ராணியே கையை பசிட்டு உட்காந்துருக்கா, என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. ஏற்கனவே இவன் நம்மளை அனுப்பிச்சு விடுறேன், உங்க அம்மா வீட்டுக்கு வேணாலும் போய் எங்கே வேணாலும் போய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பிள்ளை ஜெயிக்கணுமேங்கிறதுல இந்த பிள்ளையை விட நான் ஆர்வமாக இருந்துட்டு இருக்கேன். என் நிலைமையே ஊசலாடிட்டு இருக்கு. இதில் இன்னொன்று ஊசலாடுறது. இப்போ என்னை பற்றி பேச போறா? நான் கற்பு கரசின்னு பேர் எடுத்திருக்கேன். இந்த பிள்ளை என்ன சொல்ல போகிறதோ தெரியலையே. ஆனால் குழந்தைய பார்த்தா என்ன கைவிடுற பிள்ளையாட்டம் தெரியலை. ஏதோ நல்லது தான் பண்ண போகிறதுன்னு தெரியறது. நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தாள். மெதுவாக யாமுனாச்சாரியர் தம்முடைய திருக்கமல கண்களை அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், அரசியாரே நிதானமாக கேளும், நீர் பதிவிரதை அல்லள், என்னாலும் சொல்ல முடியும்னார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் நீர் ராஜாவனா விதிவத்தாத்தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீர், சாஸ்திரங்களின் படித்தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீர். அவர் சொன்னா என்ன இப்படி கேட்டு 5 நாள் கல்யாணம் என்ன ஓஹோ நடந்தது தெரியுமா? ஒன்றுத்த கூட விடாத மந்திரங்கள் அத்தனையும் சொல்லப்பட்டு தான் எனக்கு அவருக்கு கல்யாணமே நடந்தது. யாமுனாச்சாரியர் சொன்னார், எனக்கு அது போரும்னுட்டார். அதையும் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். சும்மா உங்களை ஒரு தடவை உங்கள் வாயால் கேட்கணும்னு இங்கே கேட்டேன். உங்கள் கல்யாணம் ஓஹோன்னு நடந்ததுன்னா கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் நான். அந்த கல்யாணத்திலே ஒரு சடங்கு உண்டு. ராஜா நீர் பாரு அப்படின்னு ராஜா ஒப்புப்படுறார். ஒரு சடங்கு உண்டு. என்ன சடங்கு? பக்கத்திலே நமக்கு மணமுடித்து வைப்பதற்காக அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற பெண்ணை தூய்மைப்படுத்துவதற்காக சில தேவதைகளோடு அவளை மந்திரங்களினாலே மணமுடிப்பார்கள். நல்லா கேட்டுக்கோங்க. இதை சில பேர் ஏளனமாக பேசுவார். இல்லையே, சோமனுக்கு கொடுத்தார்களாம், இன்னொருத்தனுக்கு கொடுத்தார்களாம், ஒரு மாமனுக்கு கொடுத்தார்களாம், அப்புறம் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. இவன் என்ன ஏமாந்த சோனகிரியா? இவன் இந்த பெண்ணை இவனுக்கு பக்கத்துலேயே உட்காந்து வச்சு 3-4 பேரோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் இவனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்றா. அது அந்த பெண்ணுக்கும் தெரியறதில்லை, அந்த பிள்ளைக்கும் தெரியறதில்லை, மந்திரங்கள்ல வருது அப்படின்னு ஏளனம் பண்றவா இருப்பா. இதெல்லாம் ஒரு புனித சடங்கு. கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா இப்போ கைப்பிடிச்சு அழிச்சின்னு போறான்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. இந்த பெண்ணை பாவனப்படுத்துவதற்காக மந்திரங்களினாலே சில தேவதைகளிடத்திலே அவளை ஒப்படைத்து அந்த தேவதைகளுடைய சம்பந்தம் பெற்றதாக பாவித்து அவர்களோட்டை தொடர்பினாலே இவள் பரிசுத்தையாகிறாள் என்பதாக கொண்டு இவளை இந்த வரனுக்கு பரிசளிக்கிறார்கள், கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். இதுதான் சடங்கு, சம்பிரதாயம். இப்படித்தான் சாஸ்திரப்படி நடக்கிற கல்யாணம் நடக்கும். இதை வேடிக்கை யாமுனாச்சாரியர் எப்படி தெரியுமா கையாண்டார்? சுவாமி, உம்ம மனைவி பதிவிரதைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே சோமனோட கல்யாணம் ஆயிருக்கு, அந்த தேவதையோட ஆயிருக்கு, இந்த தேவதையோட இருக்கு. இதெல்லாம் ஒருத்தரும் மறுக்க முடியாது. மந்திரங்களின்படி நடந்திருக்கு. ராஜா அதெல்லாம் வாசிச்சவர். ராஜா சொன்னார், எல்லாம் வாஸ்தவம் தான் சுவாமி. மற்ற பேருக்கு வேணா மந்திரம் சொல்லச்சே என்ன மந்திரம் சொல்றோம்னு தெரியாத இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியுமே, படிச்சிருக்கேனே நான். எல்லாம் புரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த மந்திரங்களினுடைய சீர்மை எனக்கு தெரியும், ஏற்றம் எனக்கு தெரியும். அதனால் நீர் சொன்னது வாஸ்தவம் தான். இந்த தர்க்கவாதம், இந்த யுக்தி நீர் சொன்னிருப்பாரோ இதை ஒருத்தரும் மறுக்க முடியாது. இந்த கண்ணோட்டத்தோட பார்த்தால் ராணி பதிவிரதை அல்லள். ஏன்னா என்ன கரம் பிடிப்பதற்கு முன்னே சில தேவதைகளுக்கு அவள் வாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதாக கொண்டு பார்த்தால் என்னை மட்டுமே அறிந்தவள்னு சொல்ல போகாது. அதனால வாதப்படி இது ரொம்ப சரியா தான் இருக்கு, நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லிட்டா ராஜா.
ஆக்கியாழ்வார் அப்படியே வாயை பொழுது நிற்கிறார். மக்கள் அத்தனை பேர் அப்படியே கைதட்டி குதூகலிக்கிறார்கள். அப்போ ஆக்கியாழ்வான் மெதுவாக கேட்டார், இவ்வளவுதான வாதம்? இதுக்கு மேலே ஒன்று வேதாந்த விசாரம் எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டீரா? வேதாந்த விசாரம் பண்ணலாம் வாரும் சுவாமி, உபனிஷத்துக்களை கொண்டு அர்த்த நிர்ணயம் பண்ணலாம் வாரும் அப்படின்னு அழைச்சார். யாமனாச்சாரியர் சொன்னார், நான் ஏதோ இந்த மாதிரி 2-3 சாமர்த்தியமான பேச்சுகள்னாலும் உங்க ஜெயிச்சுள்ளான்னு மட்டும் வந்திருக்கேன்னு நினைக்காதையும், அந்த வேதாந்தவாதத்துக்கும் தயாராட்டம் வந்திருக்கேன். நீர் சொல்லும் என்ன உங்களுடைய வேதாந்தவாதம்? பரபிரம்மம் ஒன்றுதான், ஏகமேவ அத்விதீயம். சங்கராச்சாரியருடைய கொள்கை அதுதான். ஒன்றுதான் தத்துவம், ரெண்டாவதே கிடையாதுங்கிறார். ஏகமேவ அத்விதீயம், ஒன்றே உள்ளது, இரண்டாவதே கிடையாதுங்கிறது அர்த்தம், அவர் சொல்ற அர்த்தம். ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் அது கிடையாது. யாமனாச்சாரியர் சொன்னார், பெருமான் இருக்கிறார், ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள். அந்த பெருமான் ஸ்வரூப ரூப குண விபூதி இவத்தோடு கூடியவன். அவனுடைய தன்மைகள் குணங்களும் உண்டு, பண்புகள் உண்டு, ரூபம் உண்டு, அவனுக்கு வடிவம் உண்டு, அதுக்கு மேலே அவனுக்கு ஐஸ்வர்யங்கள் உண்டு, இந்த உலகமெல்லாம் அவன் சொத்து, இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார். அந்த பரமாத்மா ஒருத்தர் தான் இருக்காரா? கிடையாது. இப்போ நாமெல்லாம் இத்தனை பேர் இருக்கோமே. இதைத்தான் தேவ பெருமாள் திருக்கச்சிலம்பிகளுக்கு 6 வார்த்தைகளில் 2வது வார்த்தையாக சொன்னார். இந்த அர்த்தங்களை ராமானுஜருக்கு சொல்லுங்கோ. தரிசனம் பேதையே வச்ச, நானும் இருக்கிறேன், ஜீவர்களும் இருக்கிறார்கள், ஜீவர்கள் என்னிலிருந்து வேறுபட்டவர்கள், நான் ஜீவர்களிலிருந்து வேறுபட்டவன், ஜீவர்கள் பரஸ்பரம் வேறுபட்டவர்கள். அந்த பாப்பா வேற, நான் வேற, நான் வேற, அந்த பாப்பா வேற, எங்ககிட்ட இருந்து நீங்கள்லாம் வேற, உங்கள நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற வேற, இப்படி எல்லாமே பற்பல் உயிர்னு இத்தனை ஆத்மாக்கள் உண்டு. ஆனால் சங்கர மதத்தில் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்றுதான் ஆகும். அவன் என்ன தெரியுமா சொல்றா? பரபிரம்மத்தின் பேர்ல ஏதோ அழுக்கு படிச்சுது, அஜ்ஞானம் அறிவின்மைங்கிற அழுக்கு விழுந்தது. அந்த அழுக்கு விழுந்ததினாலே அந்த ஒன்றும் நிறையாவா தெரியறது. இது எல்லாமே பொய்யின்னுட்டா. நான் உபதேசம் பண்ணுறதோ நீங்கள் கேட்குறதோ, இந்த உபன்யாசமோ அடியனுடைய இந்த உபன்யாசம் நீங்கள் கேட்பது, இது எல்லாமே பொய்யின்னுட்டா. நானும் போய் நீங்களும் போய் எல்லாம் போய் இருக்கிறது ஒன்று தான், பரபிரம்மம் ஒன்றுதான் உண்மை. அதைத்தான் இந்த ஏகமேவ அத்விதீயம்ங்கிறதுக்கு அவா பொருளாக சொல்றா. ஒன்றுதான் உள்ளது, இரண்டாவதே கிடையாது. யாமனாச்சாரியர் சொன்னார், ராஜா அது அப்படி கிடையாது, ஆக்கியாழ்வான் தப்பா சொல்றார். ஏகமேவ அத்விதீயம்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன் கேளு. இப்போ ஒரு பெரிய கிடங்கு, ஒரு பெரிய அறை இருக்கு. அந்த அறை முழுக்க நெல்லை கொட்டி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் உங்களை கூப்பிட்டேன், நான் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, அங்கே என்ன இருக்குது பார்த்துட்டு வாங்கன்னு. எனக்கு தெரியாது அங்கே என்ன இருக்குன்னு, உங்களுக்கும் தெரியாது. சரி சுவாமி சொல்றாரு என்னன்னு பார்த்துட்டு வருவோம். நீங்கள் போய் அப்படி கதவை திறந்து அப்படி எட்டி பார்த்துட்டு வரும். சுவாமி ஒரே நெல் நீங்கள் எங்கிட்ட வந்துட்டு, நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஒரே நெல் அப்படின்னு. சுவாமி அறையில் ஒரே நெல் தான் அப்படின்னு விட்டீங்க. நான் உடனே என்னது இவ்வளோ பெரிய அறையை என்னமோ கூட்டி வச்சிருக்கா, என்னமோ இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போராடேன்னுட்டு உள்ளே போய் பார்த்தா பெரிய நெற்குவியல் கொட்டி வச்சிருக்கு. நான் உங்களை கூட்டு கடிஞ்சுட்டேன். அவ்வளோ பெரிய அறையில் அவ்வளோ நெல் கொட்டி வச்சிருக்கா, நீங்கள் என்னமோ ஒரே நெல்லுன்னு சொன்னீங்களேன்னா, சுவாமி சமுதாயமாக பார்த்தா ஒன்று நெல் மாத்திரம்தான் இருக்குங்கிறத நான் சொன்னேனே தவிர, அதுக்கு ஒரே நெல்லுன்னெல்லாம் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. நெல் நிறையா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, நெல்லை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறேன். இந்த ஒரு அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல ராஜா அத்விதீயன். இப்போ இந்த சுவாமி ஒப்பற்றவர், ஈடு இணையற்றவர், அவர் தான் சுவாமி, ரெண்டாவதே யாரும் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவரை போல இன்னொருத்தர் பார்க்க முடியாது சுவாமி. ரெண்டாவது இன்னொருத்தன் கிடையாதுன்னு நான் சொன்னேன்னா, உலகத்திலேயே ரெண்டாவது ஒருத்தன் கிடையாதுன்னு அர்த்தமா? லட்சம் பேர் இருக்கான், கோடி பேர் இருக்கான், 750 கோடி பேர் இருக்கான் உலகம் முழுக்க. நான் காண்பிச்சு இவர் தான் ரெண்டாவதே கிடையாதுன்னு சொன்னேன்னா, இவருக்கு நிகரானவர் ஒருத்தரும் இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர, இவரை போல ஒருத்தர் இல்லைங்கிறது தான் அர்த்தமே தவிர, இன்னொருத்தரே இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதைத்தான் யாமனாச்சாரியர் சொன்னார். நீங்கள் உடனே ஆன்னுட்டிங்க பாருங்க, ஏன்னா உங்களுக்கு பயம், இல்லைன்னா திரும்ப சொல்ல வேணும்னு பயம், இல்லை இன்னொரு 10 நிமிஷம் எடுத்து வரணுமோ அப்படின்னு பயம் கொள்ளும். அப்போ இரண்டற்றவர்னா என்ன அர்த்தம்? அவரை போல இன்னொருத்தர் கிடையாதுன்னு அர்த்தம். ஏகமேவ அத்விதீயம்னா இப்போ புறத்தாழ்வானுக்கு நிகர் புறத்தாழ்வான், ரெண்டாவது இன்னொருத்தர் கிடையாதுன்னா வேற ஆச்சாரியர்களே இல்லைன்னு அர்த்தம். சுவாமி இவரை போல கிடையாதுன்னு அர்த்தம். சுவாமி புறத்தாழ்வான போல ஒருத்தர் உண்டா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுதான் ராஜாவதி யாமனாச்சாரியர் சொன்னார், உனக்கு ரெண்டாம் அவன் கிடையாது, உன்னை போல ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீ நிகரற்றவன் அர்த்தமே தவிர ரெண்டாவதே ஒருத்தன் கிடையாதுன்னு கிடையாது. உனக்கு மனைவி இருக்கிறாள், குழந்தைகள் இருக்கா, மாமனார் மாமியார், அப்பா அம்மா, மாமன் மாமி, இத்தனை பேர் இருக்காளே, அவள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ராஜா சொன்னான், எப்படி சொல்ல முடியும்? அவள்லாம் இருக்காளே இருந்தான், இருக்காளோ இல்லையோ. ஆனாலும் ராஜா அத்விதீயன். அத்விதீயன்னா இரண்டற்றவன்னா என்ன அர்த்தம்? ஒன்னை போல ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பரமாத்மா ஏகமேவ அத்விதீயம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பரமாத்மாவை போல இன்னொன்று இல்லைன்னு அர்த்தமே தவிர பரமாத்மாவை தவிர இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இதை இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல முடியும். இது வேதாந்த விசாரம். இதெல்லாம் சொல்லி யாமுனாச்சாரியர் நன்னா விளங்க வச்சுட்டார். ஆக்கியாழ்வான் அப்படியே தலைகவிழ்ந்து இருக்கிறார். அப்போ அந்த ராணி பார்த்தா, ராஜா கையை அவனே மெய் மறந்து தட்ட ஆரம்பிச்சுட்டான். யாமுனாச்சாரியர் வாழ்கன்னு ஒரு குரல் கொடுத்தான் பாருங்கோ, சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுருக்கான். ராணி ராஜா அப்படியே வாய் வளர்ந்துட்டு பார்க்குறா. கண்களில் தாரதாரையா ஆனந்தாஸ்ரு, ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. நேர ஓடினா அந்த குழந்தையை நோக்கி, யாமுனாச்சாரியரை நோக்கி ஓடினாள். என்னை ஆள வந்தீரோன்னு சொல்லிட்டே கட்டி அணைத்தாள்.
யாரோ வெடிபோட்ட வருவோ சரியா, என்னை ஆள வந்தீரோன்னு சொல்லி போய் கட்டி அணைத்தாள் வருவோ. அன்று தொடங்கி ஆளவந்தாருங்கிற திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது. ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் ஏற்பட்டது. ஆளவந்தார் யாமனாச்சாரியர் அப்படித்தான் ஆளவந்தார் ஆனார். ராஜா சொன்னபடிக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டான், ராஜாவும் ஆயிட்டார். கொஞ்சம் சம்பிரதாயத்தை மறந்துட்டார். அதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறது நாளைக்கு இந்த போட்டியிலே விண்ணப்பம் பண்ணுறேன். அவசியம் நீங்கள் இதே வேலை 5-5:15 மணிக்கு நாளை சாயங்காலம் தொடங்கி ஆளவந்தார் அனுபவிச்சுட்டு நாம் ராமானுஜரை நோக்கி நாளைக்கு பயணம் செய்தாக வேண்டும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது இன்னும் 3 நாள்களா, அந்த 3 நாள்களில் ஓரளவு மணவாள மாமனிகள் பரியந்தம் நாம் அனுபவிக்கணும்னு இருக்கிறதுனாலே பெரிய விஷயங்களை சுருங்க சொல்லணுங்கிற நிர்பந்தம் இருக்கிறது. அது ஆழ்வானே தலை கட்டி கொடுப்பார். அதனால் நாளைய தினமும் நீங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த காலக்ஷேப கோஷ்டியை நடத்தி கொடுத்து அடியனை தன்யனாக்க வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். அடியேன் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.